12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம், அந்த 7 தூதர்களுடனே நீங்கள் போய் தேவனுடைய கோபகலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குவதுமாகிய மனுஷனுக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று. பின்பு தேவாலயத்தில் உண்டான ஒரு பெரும் சத்தம், அந்த 7 தூதர்களுடனே நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். முதலாம் தூதன் போய் தன் கலசத்தினுடைய பூமியின் மேல் ஊற்றினார். அப்பொழுது மிருகத்தின் முத்திரை தரித்தவர்களும் அதன் சொர்க்கத்தை வணங்குவாகிய மனுஷருக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று. இதுதான் முதலாம் காரணம். கொடுக்க போற செய்தி என்னவென்றால் the mystery of seven vials. தேவனுடைய கோப கலசங்களை பற்றிதான ரகசியம். இரண்டாவது பாகம் The mystery of seven vials part 2. கடந்த வாரத்திலே 15ஆம் அதிகாரத்தை குறித்து பேசியிருக்கிறேன். இன்றைக்கு 16ஆம் அதிகாரம் 7 கோப கலசங்களை குறித்த இரண்டாவது பாகம். Seven vials is a sacred subject. ஒரு புனிதமான ஒரு பாடம். அவசியமாக எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம். நம்முடைய மனுஷ ஞானத்தினாலே மூளையுடைய திறமையினாலே அதை அறிந்து கொள்ள முடியாது. அதிகமாக படித்தவர்கள், பைபிள் காலேஜ் படித்தவர்கள், வேத பண்டிதர்கள் அதை அறிந்து கொள்ள முடியுமா? அறிந்து கொள்ள முடியாது. ஹியூமன் எபிலிட்டி மூலமாக நம்ம அதை அறிந்து கொள்ள முடியாது. அது எப்படி வர வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியினாலே வரும். ஆமென். It would have to come from the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தவில்லை என்றால் வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி எந்த வியாக்கியானத்தையும் ஒரு மனுஷன் தெரிந்து கொள்ள முடியாது. அதனால இந்த புக்கு only for the brother. It's a prophetic book. இது ஒரு தீர்க்க தரிசன புத்தகம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவரும் கேட்கிறவர்களும் இதில் எழுதிக்கிறவர்களை கை கொள்வதும் பாக்கியவான்கள். இந்த புத்தகம் என்ன போட்டுன்னா தீர்க்க தரிசன வசனங்கள் எழுதி. இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிறவர்களுக்கு நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு கூட எதையாயிரம் கூட்டினால் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். இந்த புத்தகத்தின் தீர்க்க தரிசன வசனங்கள் என்று சொல்லப்படும். அதனால it is a prophetic book. வெளிப்படுத்தின விசேஷம் தீர்க்க தரிசன புத்தகமாக இருக்கிறது. யாருக்கு அது வெளிப்படும் என்றால் prophetic class of people. அதாவது தீர்க்க தரிசன ஜனங்கள், தீர்க்க தரிசனம் உள்ள ஜனங்களுக்கு தான் அது புரியுமே ஒழிய prophetic class of people, அவ்விதமான தீர்க்க தரிசன மக்களுக்கு தான் புரியுமே ஒழிய மற்றவர்களுக்கு புரியாது. Hallelujah. We are a prophetic class of people. Hallelujah. நம்ம தீர்க்க தரிசனங்களை விசுவாசிக்கிற மக்களாக இருக்கிறோம். டினாமினேஷன் தீர்க்க தரிசியை விசுவாசிப்பதில்லை. அது தீர்க்க தரிசன புத்தகம், அவங்க தீர்க்க தரிசனங்களை விசுவாசிப்பதில்லை. அவங்களுக்கு இது சம்பந்தமே இல்லை. மோகன் சி லாசரஸுடைய அந்த மேகசின்ல வின்சென்ட் என்கிறவர் எழுதுகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து எழுதுகிறார். அது எல்லாமே தர்மகதை அவருடைய சொந்த ஞானத்தினால எழுதுகிறார். சிலோன் பெந்தகோஸ்காரங்க டி பெந்தகோஸ்காரங்க படம் போட்டுதான் நடத்துறாங்க. இன்னும் சில பெந்தகோஸ் சபையில பைபிள் ஸ்டடியில வெளிப்படுத்தின விசேஷத்தை படங்கள் போட்டு விளக்கினாலும் அது முற்றிலும் அது வித்தியாசமான தவறா. அது அவங்களுடைய கேஸ்வல், அவங்களுடைய மூளை ஞானத்திலிருந்து வருது. அது இந்த புத்தகம் அவங்களுக்கு சொந்தமே கிடையாது. உங்களுக்கு எனக்கு உலகமே இருக்க மனவாட்டிக்கு அது சொந்தம். நீங்க பிரைவேட் மெம்பரா இருந்தா you are a prophetic class of people. This is a prophetic people, the prophetic book. It will be only revealed to those people. அந்த ஜனங்களுக்கு மாத்திரம்தான் இது. இது ஒரு விசேஷித்த ஒரு புத்தகம். நமக்கு இதுக்கு அதிக கவனம் செலுத்த வேண்டும். இது ஒரு புனிதமான புத்தகம், sacred book. பரிசுத்த ஆவியினால்தான் இது வர வேண்டிய ஒழிய படிப்பு ஞானத்தினாலேயோ ரொம்ப பெரிய பிரசங்கியார், புகழ்பெற்ற பிரசங்கியார் இருக்கிறார். அது என்றால் காளையார் கோயிலில் இருக்கிறதாங்க அந்த என்றால் அவருக்கு அது வெளிப்படுவது. அந்த பெர்மான்ஸ்கள் வெளிப்படுவதில்லை. அவருடைய பாடல் சில பாடல் நல்லா இருக்குது, சில பாடல் நல்லா இல்லை. எல்லாம் அந்த பைபிள் வசனத்தை படிக்கிறாங்க, அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அது சம்பந்தப்பட்டது இல்லை.
உங்களை 44 பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உங்களை 44 அற்புதங்களை செய்தோம் அல்லவா, உங்களை 44 தீர்க்க தரிசனம் உடைத்தோம் அல்லவா, ஒரு காலம் நான் உங்களை அறியேன். அக்கறை செய்கிற என்னவிட்டாக இருக்கும். நாங்கள் பாடல்களை ஏற்றினோம், பாடணும், அற்புதங்களை செய்தோம், சுவிசேஷத்தை அறிவிச்சோம், அக்கறை செய்கிற என்னவிட்டாக இருக்கும். ஒரு காலம் வேறு நீங்க என்னுடைய பிரைட் இல்லைன்னு அவங்களை பார்த்து சொல்லுவாங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு சரியா இல்லைன்னா பிசாசு உங்களை வச்சுப்போம். பாடல்களை பாடலாம், ஆனா சில பாடல் நல்லா இல்லை. நீங்க நாங்கள் சொல்றது பைபிள் லாங்குவேஜ் கிடையாது. அவர் அப்படி நீங்க நாங்கள் பாடல் பாடி இப்பொழுது பெந்தகோஸ்துக்காரங்கெல்லாம் ஜெபத்துல நீங்க நாங்கள் ஜெபம் பண்றாங்க. நான் எங்க சொந்தக்கார வீட்டுக்கு போன ரொம்ப சீனியர் பிரிவுகள் பெந்தகோஸ்துல ரொம்ப சீனியர் பிரிவு. இப்போ அவங்க ஜெபம் பண்றாங்க, நீங்க நாங்கள் ஜெபம் பண்றாங்க. பைபிள் லாங்குவேஜா? பாடல்ல நீங்க நாங்கள் அவர் பாடல் பாடி எல்லாத்தையுமே வஞ்சிக்கிறாரு. அதனால நீங்க நாங்கள் பைபிள் லாங்குவேஜ் கிடையாது. நம்ம சும்மா கான்வர்சேஷன், நம்ம ஒருத்தரோடு பைபிள் லாங்குவேஜ் நீர் உமது தான் பைபிள் லாங்குவேஜ். நீர் உம்முடைய உமது அதுதான் பைபிள் லாங்குவேஜ். ஆனவரை நம்ம நீர் சொல்றோம். மோசையை பார்த்து அமைதிங்கிறோம், இவ்வளவு பெரிய உழைக்காரு. பெரியா பார்த்து அமைதிங்கிறோம். எல்லா தீர்க்கதரிசியும் அமைவன். ஏன் அமைவன் சொல்லுவாங்க? பைபிள் அப்படி எழுதியிருக்காரு. அதனால பைபிள் லாங்குவேஜ் பேசுறோம். தேவனுக்கு மட்டும்தான் நீர். நீங்கள் சொல்லும் பொழுது நம்ம சாதாரண பேசுது, மனுஷங்களோடு மனுஷன் பேசுறாங்க. நீர் உமது அது பெருமாஸ் அவ்விதமாக செய்யும் பொழுது எனக்கு அது பெரிய தவறா தெரியும். கிரேட்டஸ்ட் மிஸ்டேக். பெந்தகோஸ்தல் பீப்புள் நீங்க வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க, நீங்களும் நானும் வஞ்சிக்கப்படாது. அதான் பாடல் நீங்கிறத நீருன்னு மாற்றும். உங்க அப்படிங்கிறத இதை உங்களுடைய மாற்றம். பைபிள் லாங்குவேஜ் கிடையாது. நம்ம பைபிளிக்கல் டேர்ம்ஸ் தான் பேசும். ஏன் மோசை எவ்வளவு பெரிய முடியாது, நமக்கு அதில் கடுகளவு நம்ம இருக்கிறோமா? இல்லை, அப்பாக்கு இங்க அமையுமே பேசுறோம். ஏன் அப்படி பேசுறோம்? அது பைபிள் அப்படி எடுக்க அமையும் சொல்லும். அப்படி சொல்லுமா சொல்லக்கூடாது. அவன் இந்த நேரத்துடைய தேசி அவர் அப்படி எப்படி சொல்லலாம்? அவரு இவருன்னு தான் சொல்லுவோம். அவருன்னு தான் சொல்றேன். அவங்க அப்படின்னு சொல்றது. ஏன்னா அவங்க இவங்க நீங்க நாங்கலாம் அது நம்முடைய கான்வர்சேஷன். பைபிளிக்கல் லாங்குவேஜ் நம்ம பேசுறோம். இதோ சொன்னாலும் சாதான் கொஞ்ச நாள் இருந்தாலும் ஜனங்கள் ஒருத்தர் அப்படி தவறணும்னா எல்லாரும் அதை ஃபாலோ பண்றாங்க. நம்ம மோதல் பேஷன் நமக்கு வேணும். அந்த புக் ஆஃப் ரெவலேஷன் ப்ராப்பர்ட்டி கிளாஸ் ஆஃப் பீப்புள் தான் அது ரிவீல் ஆகும். ஏனென்றால் அது ஒரு தீர்க்கதரிசன புத்தகம். ஒரு தீர்க்கதரிசிக்கு தான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தான் அந்த வியாக்கியானத்தை கொண்டு வர வேண்டும். அந்த தீர்க்க தரிசன மக்களுக்கு தான் அது வெளிப்படும். ஆமென். எத்தனை விசுவாசிக்கிறோம்? It was a prophetic book and it was for a prophetic class of people. உலகத்துல இன்னைக்கு நடக்கிற எல்லாமே, இன்னைக்கு நடக்கிற உலகத்தில் நடக்கிற அநியாயங்கள் எல்லாமே, அக்கிரமங்கள், பாவங்கள், இது இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா சாபங்களும், எல்லா விதமான தவறான காரியங்களும் ஆதியாகத்திலிருந்து அது ஆரம்பிச்சு இன்னைக்கு அறுவடை சீசன்ல வந்திருக்கு. அதனுடைய ஆரிஜின் ஜெனிசிஸ். இப்போ ஹார்வெஸ்ட் டைம்ல வந்திருக்கிறோம். மல்டிப்ளை ஆகியிருக்கிறது. அது அதிக மடங்கு பெருகி இன்னைக்கு வெளிப்படுத்தல அறுவடை நேரத்திலே வந்திருக்கிறோம். அதே போல எல்லா சத்தியங்களும் ரியல் ட்ரூத் எங்கிருந்து வந்தது? அந்த ஆதியாகத்திலிருந்து தான் அது ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு அது அதிகமா வந்திருக்கு. ஹல்லேலூயா. உனக்கு அதிக ரெடாக்ஷன் இருக்குது. ஹல்லேலூயா. உலகத்துக்கு அதிக சாபம். எல்லாம் ஜெனிசிஸ் தான். ரெடாக்ஷன் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் எங்க ஆரம்பிக்கிறதுனா அது ஆதியாகத்திலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு ஃபுல் ரெடாக்ஷன், இன்னைக்கு டோட்டல் அனிகலைசேஷன், ஜட்ஜ்மெண்ட் இப்பொழுது நடந்து. எதை நம்ம பார்க்கணும்னா ஆதியாகத்துக்கு போக வேண்டும். அதான் வெளிப்படுத்தல் ஆதியாக புத்தகத்தை நான் வாசிச்சிருக்கேன். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் ஆதியாக 4ஆம் அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது. The seven seals have to come to make this known to the bride of Jesus Christ. 7 முத்திரைகள் திறக்கப்படுவதானது இந்த ரகசியங்களை நமக்கு இதை திறக்கும்படியாக செய்திருக்கிறது. ஹல்லேலூயா. முத்திரைகள் திறக்கப்படவில்லை என்றால் வெளிப்படுத்த விசேஷத்தை நாம் அறிய முடியாது. நம்ம இன்னைக்கு என்ன செய்யறால் முத்திரைகள் திறக்கப்பட்ட காலத்துக்குள்ளே நாம் ஜீவிப்பதனாலே இந்த ரகசியங்கள் 7 கோப கலசனுடைய ரகசியங்கள் நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த நேரத்துக்குரிய செய்தியானது the message of the hour நாம பக்தி விருத்தி அடைவது, எடிஃபை ஆவது, பக்தி விருத்தி அடைவதற்கும் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்கு மாத்திரமல்ல,
இந்த செய்தியானது நம்மை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டது. Prepare her to take care of the face of the earth. மணவாட்டியை ஆயத்தப்படுத்தி இந்த உலகத்திலிருந்து நம்மை கொண்டு நம்ம வார்த்தையை விசுவாசிக்கணும். ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, சத்தியத்தை அறிகிறதுக்கு மட்டுமல்ல, நம்ம மேல போறதுக்காக கர்த்தருக்கு நேரடி செய்தி அனுப்பியிருக்கிறார். இதை வைத்து கொண்டு சண்டை போடுறதுக்காக அவங்க சண்டை போடுறது அப்படின்னா கொள்கை பரப்பு செயலாளர்கள் கட்சியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேற என்னன்னா கொள்கை பரப்பணும். கொள்கை அந்த கட்சி கொள்கையை ரொம்ப ஆணித்தரமா பேசி அந்த கொள்கையை அந்த கட்சியில இல்லாத எதிர்கட்சிக்காரங்களை தரக்குறைவா பேசுவது நம்ம கொள்கை பரப்பு செயலாளருடைய வேலை. அதே போல இதுல அநேக போதர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிறார். இந்த டாக்டரின் கரைத்து இயேசு கிறிஸ்து நாம் தான் ஞாபகம் எடுக்கணும், தீர்க்கதரிசியை விசுவாசிக்கணும் இப்படின்னு சொல்லி இதை பரப்பி கொண்டு மற்றவங்களை இதை தரக்குறைவாக பேசுறது, அதுக்காக இது எழுதப்படுது. ஆண்டவர் எழுதியிருக்காரு, நம்ம மத்திய தேவையும் நம்ம மேல எத்தனை விசுவாசிக்கிறோம். இந்த மெசேஜ் அதுக்காக தான் அனுப்பப்பட்டிருக்கு. வேற எதுவும் அதை வேற மாதிரி இல்லை. அவங்க ஆயத்தமாகிறது இல்லை, எடிஃபிகேஷன் ஆகிறதும் இல்லை. அதாவது குறை பேசிக்கொண்டு இதை தர்க்கங்களை சண்டைகளை ஏற்படுத்துகிறார். அப்படியாப்பட்டவர்களுக்கு ஐயோ, புத்தியில்லாத கனிகள் கைவிடப்படுவார்கள். நான் இந்த மெசேஜ் நான் இயேசுவை நேசிக்கிறேன். இந்த மெசேஜ் என்னை இயேசுவை நேசிக்கும்படியாக செய்கிறது. இந்த மெசேஜ் என்னை வரைக்கு ஆயத்தப்படுத்துகிறது. செல்போன் பிளஸிங் மட்டுமல்ல, எட்டர்னல் பிளஸிங் நமக்கு கொண்டு வருகிறது. ரெவலேஷன் 15 கடந்த வாரத்திலே நம்ம தியானிச்சோம். It is a setting scene for the opening of the seven dials. அது 7 முத்திரைகள் திறக்கப்படுவதற்கு ஒரு முன்காட்சியாக இருக்கிறது. அது ஒரு சீனரியாக இருக்கிறது. கடந்த வாரத்திலே நம்ம அதை தியானிச்சோம். இந்த வயல்ஸை பற்றி நம்ம பேசும் பொழுது அது எதை குறிக்கிறது என்றால் கோபகலசங்கள் இது ஜட்ஜ்மெண்டை குறிக்கிறது. வயல்ஸ் ஆஃப் டாக்கிங் அபவுட் ஜட்ஜ்மெண்ட். இது வயல்ஸ் நியாய தீர்ப்பை குறிக்கிறது. கோபகலசங்கள் நியாய தீர்ப்பு என்னதெல்லாம் அந்த வெளிப்படுத்தல இருக்குதுன்னு பாருங்க. முதலாவது அங்கே 7 சீல்ஸ் இருக்கு, 7 அந்த முத்திரைகள். 7 முத்திரைகள் இட் இஸ் ஃபார் தி பிரைட். அது எதை பேசுகிறது என்றால் டான்ஸரை பேசுகிறது, மீட்டை பேசுகிறது. ஹல்லேலூயா. இந்த 7 சீல்ஸ் நமக்கு மீட்டை கொண்டு வருது. இந்த மெசேஜ் நமக்கு மீட்டை கொண்டு வருது. 7 churches, 7 சபைக்காரர்கள். வெளிப்படுத்தல் 2:3 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அது 7 சபைக்காரர்களிலே தேவன் பரிந்து பேசுவதை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து 7 சபைக்காரர்கள் பரிந்து பேசுகிறார். Intercessory work. He speaks of the intercessory work of Jesus Christ. Hallelujah. இயேசு கிறிஸ்து 7 சபைக்காரர்கள் ஆசாரியனாக இருந்து அவருடைய குறைகளை ரத்தத்தின் அடியிலே கொண்டு அவர்களுக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ட்ரம்பல்ஸ் எதை குறிக்கிறது? எக்காலங்கள் ரெஸ்டோரேஷன் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு வருகிறார்கள். பின்பு வார்த்தையை அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்கள், கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த அவர்கள் எப்படி மறுபடியும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை குறிப்பதுதான் ட்ரம்பல்ஸ். எக்காலங்கள், 7 எக்காலங்கள். அதை குறித்து 7 செய்திகள் கர்த்தருடைய கிருபையினாலே உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. வயல்ஸ் என்று சொல்லும் பொழுது wrath of God, தேவனுடைய கோபத்தை குறிக்கிறது. The judgment of God, தேவனுடைய நியாய தீர்ப்பை குறிக்கிறது. வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரத்திலே நம்ம 2 பகுதியை நம்ம பார்க்கிறோம். முதலாவது அங்க ஒரு சீனரியை நம்ம பார்க்கிறோம். இவைகளுக்கு பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதர்களை கண்டேன். அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. இதை 7 தூதர்கள் எக்காலங்களை வைத்துக் கொண்டு நிற்கிறார். கோப கலசங்களை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அந்த கோப கலசங்கள் ஊற்றப்படும் பொழுது தேவனுடைய கோபாக்கினை முடிவுக்கு வருகிறது. அங்கே ஒரு கண்ணாடி கடல், அக்கினி கடந்த ஒரு கலந்த கண்ணாடி கடலை கண்டேன். இந்த மிருகத்திற்கும் அதன் சொர்மத்திற்கும் அதன் முத்திரைக்கு அந்த நாமத்தின் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர் தேவ சொர்மடலை பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்க கண்டேன். அந்த கண்ணாடி கடல் உபத்திரவ காலத்தை குறிக்கும். அக்கினி கலந்த கண்ணாடி கடல். இயேசு ரத்தமானது நம்மை கண்ணி சுத்திகரித்திருக்கிறது. தெளிவான கண்ணாடி கடல் நமக்கு முன்பாக இருக்கிறது. ஆனால் அவங்களுக்கு முன்பாக அக்கினி கலந்த உபத்திரவ காலம்.
அதிலே 1,44,000 பேர் ஜெயம் கொள்கிறார்கள். இது அவர்கள் அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதாக யோவான் காண்கிறார். அவர் வந்து தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியாருடைய பாட்டையும் பாடினார். அவங்க என்ன சொல்லுகிறார்கள்? ரத்தத்தினாலே எங்களை மீட்டுக் கொண்டீர், நாங்கள் ராஜாக்களும் ஆசாரியமாயினோம், நாங்கள் பூமியில அரசாடுவோம், அப்படி பாடினார்களா? அப்படி அல்ல, அந்த பாடம் நமக்கு சொந்தமானது. ஹல்லேலூயா. அவங்க என்ன பாடுகிறார்கள்? சர்வவல்லமை தேவனாகிய கர்த்தாவே, தேவனுடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமானவை. தேவனுடைய கிரியைகளை சொல்லுகிறார். பசுத்தவான்களின் ராஜாவே, தேவனுடைய வழிகள் சத்தியமும் நீதியுமானவை. அவருடைய வழிகளை சொல்லுகிறார். அவருடைய வழிகள் சத்தியமும் நீதியுமானவை. கர்த்தாவே, யாரும் பயப்படாமலும் உங்களுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தாமல் இருக்கிறார். தேவன் ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதியும் உமக்கும்பாக வந்து தொழுது கொள்வார்கள். உங்களுடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின. அவருடைய கிரியைகள், அவருடைய வழிகள், அவருடைய செயல்கள் இதை சொல்லுவதுதான் அவங்க. நம்ம வந்து உங்களுடைய ரத்தத்தினாலே வீட்டுக் கொள்ளப்பட்டு நாங்கள் ராஜ்யங்களும் ஆசாரியமாக நாங்கள் பூமியில அரசாங்கம். ஹல்லேலூயா. அந்த பாடலை விட நம்ம பாடுற பாடல் விசேஷிக்கலாம். ஹல்லேலூயா. அது 1,44,000 பேர் பாடுகிற பாடல். நம்ம கடைசி கால மனவாட்டி பாடுகிற பாடல். ஹல்லேலூயா. அது வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இது வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரத்தில் இருக்கு. அதிலிருந்து 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது சீரரை நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால், யோவான் அங்கே என்ன காண்கிறார்? பின்பு பரவத்திலே தேவனுடைய ஆலயமாகிய கூடாரம் அங்கே திறக்கப்பட்ட தேவனுடைய ஆலயமானது அங்கே திறக்கப்படுகிறது. 7 வாதைகளுடைய அந்த 7 தூதர்களும் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொண்டு தங்கள் மார்பருகே பொற்கச்சியை கட்டி கொண்டு ஆலயத்திலிருந்து புறப்பட்டார்கள். அந்த ஆலயத்திலிருந்து 7 தூதர்கள் புறப்படுகிறார். அந்த மார்பருகே பொற்கச்சியை கட்டி கொண்டார். ஹல்லேலூயா. அந்த 7 மெசேஜஸ் தான் இவங்க. இதுல பவுல், இரேனியஸ், மார்ட்டின், கொலம்போ, லூத்தர், வெஸ்லி, பிரன்ஹாம், இந்த 7 தூதர்கள் தான். இதோ ஒரு காலத்துல அவங்க வேர்டை கொண்டு வந்தாங்க. ஹல்லேலூயா. வேர்டு வந்து ரத்தமாயிருக்கு. அவங்க லேம்பை கொண்டு வந்தாங்க, வேர்டை கொண்டு வந்தாங்க. இதோ அது நமக்கு ரெடம்ஷனை கொண்டு வந்தது. இப்பொழுது அவங்க கோபகலசத்தை கொண்டு வர்றாங்க. ஏன்னா இப்பொழுது மேசிசி பிகன் தி ஜட்ஜ்மென்ட் சீட். இது அங்கே வந்து கிருபாசனமானது நியாயசனமாக மாறி இருக்கு. இது வந்து உபத்திர காலமாக இருக்கு. கிரேட் ட்ரிபுலேஷன் பீரியட். அதனால அவர்கள் இப்பொழுது என்ன அதே 7 மெசேஜஸ் தான். இதை இப்பொழுது கோபகலசங்களை உடையவர்களாக இருக்கிறார். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று, அதான் ஈகிள். சதாகாலங்களோடு கூடிய தேவனுடைய கோபாக்கினால் நிறைந்த அந்த பொற்கலசங்கள் 7ஐயும் 7 தூதருக்கு கொடுத்தது. அந்த ஈகிள் வந்து அவனுக்கு அந்த கோபகலசங்களை கொடுக்கிறது. அப்பொழுது தேவனுடைய மகிமையினால் அவருடைய வல்லமையினால் உண்டான புகையினால் தேவாலயம் நிறைந்தது. அந்த 7 தூதருடைய 7 வாழை முடிவு வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்துக்கு பிரவேசிக்க கூடாது இருந்தது. அவர்கள் வாதைகள் 7 தூதருடைய வாதையும் ஊற்றப்பட வேண்டும். உலகத்திலே நியாய தீர்ப்பாக ஊற்றப்பட வேண்டும். இதற்கு சொன்னால் அதற்கு முன்னதாக 1,44,000 பேர் ரட்சிக்கப்பட முடியாது. அவர் பின்புதான் அவர்கள் உள்ளே பிரவேசிக்க முடியும். நாம இன்னைக்கு உள்ள ஏற்கனவே பிரவேசித்து விட்டோம். ஹல்லேலூயா. செகண்ட் நாள் குளோரியில வந்திருக்கிறோம். இன்னைக்கு நீங்க தேவனுடைய பிரசன்னத்துல வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. 1,44,000 பேர் இன்னும் பார்க்கல. நாம ஏற்கனவே பிரவேசித்து விட்டோம். அவர்கள் இன்னும் பிரவேசிக்கவில்லை. இந்த கோபகலசங்கள் ஊற்றப்படும் பொழுதுதான் அவர்கள் உள்ளே பிரவேசிக்க முடியும். அந்த பீரியட்ல நம்ம பூமியில இருக்க போறதில்லை, நம்ம மேலே இருக்கோம். எத்தனை விசுவாசிக்கிறோம்? இதுதான் வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது அப்பொழுது தேவாலயத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம், தேவாலயத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் வருகிறது. அந்த 7 தூதர்களே, நீங்கள் போய் தேவனுடைய கோபகலசங்களை பூமி மேல் ஊற்றுங்கள். அப்ப தேவாலயத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் வந்தால் mighty angel voice. ஹல்லேலூயா. அங்கே கிறிஸ்துவின் சத்தம் அங்கே வருகிறது. 4 ஜீவன்கள் மத்தியிலிருந்து அந்த சத்தம் அங்கே வருகிறது. என்ன சிங்காசனத்திலிருந்து அந்த சத்தம் வருகிறது. தேவாலயத்திலிருந்து சிங்காசனத்திலிருந்து அந்த சத்தம் வருகிறது. நீங்கள் போய் தேவனுடைய கோபகலசங்களை பூமி மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். முதலாம் தூதன் போய் தன் கலசத்துள்ளதை பூமி மேல் ஊற்றினார். அப்பொழுது மிருகத்தின் முத்திரையை தரித்தவனும் அது சொருபத்தை வணங்கினவர்களாகிய மனுஷருக்கு
பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கு. ஆமென். நம்ம வயசுல ஜட்ஜ்மெண்ட் ஆயிருக்கு. வெளிப்படுத்த 15ஆம் அதிகாரம் வந்து அது ஒரு கோபாலசங்கள் ஊற்றப்படுவதற்கு முன்னதாக ஒரு சீனரி செட்டிங் சீன் அங்கே நம்ம காண்கிறோம். Now coming to judgment between the priesthood and the kingship. 1000 வருஷத்துல இயேசு கிறிஸ்து ராஜாவாக வருவார். 7 சபை காலத்துல அவர் ஆசாரியராக இருக்கிறார், பரிந்து பேச முடிவு செய்கிறார். இந்த ரெண்டுக்கு மத்தியில நம்ம இன்னைக்கு சதாத்தான் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. நம்ம இங்கே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு ராஜாவாக வருவதற்கு முன்னதாக கோபாலசங்கள் உலகத்திலே ஊற்றப்படும். அதுதான் நம்ம 16ஆம் அதிகாரம் முழுசு நம்ம வாசிக்கிறோம். எப்படி கோபாலசங்கள் ஊற்றப்படுகிறது என்று நீங்க பார்க்கும் பொழுது உலகத்துக்கு அது வரும் என்று நம்ம நினைக்கிறோம். அதை வாசிக்கும் பொழுது நமக்கு என்ன ஒரு ஐடியா ஏற்படுகிறது என்றால், உலகத்தின் மேல இவ்விதமான கோபகலசம் ஊற்றப்படும் பொழுது ரொம்ப வாதைகளும் துன்பங்களும் வரும், ஜனங்கள் வந்து அவதிப்பட போறாங்க அப்படின்னு நம்ம பொதுவாக அதை பற்றி நினைக்கலாம். அதான் பைபிள் லெவல்ல நம்ம ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த வரைக்கும் நம்ம கவனிக்கும் பொழுது உங்களுக்கு அப்படிதான் பைபிள் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கோபாலசத்தை பேசுறது அது ஒரு ஃபேமிலி மேல ஊற்றப்படுது. வைரஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட் ஆன் ஃபேமிலி. ஒரு குடும்ப கத்தருக்கு கீழ்ப்படியாம மனம் போல போக்குல போய் டிவியை பார்த்து கொண்டு உலகத்துக்கு ஒத்த வஸ்திரங்களை தரித்து கொண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி இஷ்டம் போல போனா அந்த குடும்பத்தின் மேல பாதம் ஊற்றப்படும். நீங்க வந்தா ரொம்ப கட்டுப்பாடா இருக்குது, நம்ம ஃப்ரீயா இருக்கணும், நம்ம உலக உல்லாசத்துல இருக்கணும், கண்ணின் காட்சியில நெஞ்சி நிறைவில் போகணும் அப்படின்னு ஒரு குடும்பம் போச்சுன்னா பின்பு அது மேல கோபகலசம் ஊற்றப்படும். உடனே ஊற்றப்படாது. அது நான் ஒரு வேலை வச்சிருக்கிறேன். தவறுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும், தப்பிக்க முடியாது. அதுக்கு முன்னதாக தப்பிக்கணும்னா வந்து மனம் திரும்பி ஒழுங்கா நல்ல பிள்ளையா மாறிட்டா பிரச்சிக்கிட்டோம். யாரும் தவறு செய்தாலும் தண்டனை. அவன் ஒரு ஃபேமிலி கத்தரை விட்டு போனா it might be a judgment on a family. அந்த குடும்பத்தின் மேல் கோபகலசம் ஊற்றப்படும். ஒரு தனிப்பட்ட மனுஷன் மனம் போல ஜீவித்துக் கொண்டு வேசித்தனம் பண்ணிக்கொண்டு அவன் மனம் போல ஜீவித்தான் என்றால் அவன் மேல ஜட்ஜ்மெண்ட் வரும். தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது. யாரா இருக்கும் ஜட்ஜ்மெண்ட் ஆன் an individual. ஒரு தனிப்பட்ட மனுஷன் மேல கோபகலசம் ஊற்றப்படும். அது என்னமோ வெளிப்படுத்த 16ஆம் அதிகாரத்தில் இருக்குன்னு நினைக்க கூடாது. நம்ம வாழ்க்கைக்கு அது சம்பந்தப்பட்டது. அது ஒரு பட்டணமானது கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனால், ஒரு சிட்டி ரொம்ப மோசமா போச்சு, அதிக பாவத்திலும் உல்லாசத்திலையும் அசுத்தத்திலையும் ஏதோ ஹோமோசெக்சுவலையும் அந்த ஒரு பட்டணம் போகும் என்றால் அந்த பட்டணத்தின் மேல கோபகலசம் ஊற்றப்படும். அந்த பட்டணம் அழிஞ்சு போகும். சோதோமுமார அழிந்து போனது, கர்பதரும் அழிந்து போனது, ஏதோ தனுஷ்கோடி அங்கே அழிந்து போனது, பாம்பே இந்த பட்டணம் எரிமலையினால அழிந்து போனது, ஏதோ பின்பு லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து அழிஞ்சு போகும் என்று அறிந்திருக்கிறோம். அந்த பட்டணம் கத்திருக்கிறவங்க பாவம் செய்வதனாலே ஆனால் அந்த பட்டணத்தின் மேல கோபகலசத்தை ஊற்றுகிறார். அது மாத்திரமல்ல, ஒரு நாடு கத்தரை விட்டு பின்வாங்கி போனால் அதிக பாவங்களையும் விக்கிரகாரங்களையும் அது குடியிலையும் வெறியிலையும் அது போனால் அந்த நாட்டின் மேல் ஆண்டவர் சாபத்தை ஊற்றுவார், கோபகலசம் ஊற்றப்படும். இந்த கடைசி காலத்திலே எல்லா உலகம் முழுசும் ஊற்றப்படும். It is judgment on the entire earth. பூமி முழுவதும் இன்னைக்கு கோபகலசம் ஊற்றப்படும். Every city, ஒவ்வொரு பட்டணத்தின் மேலும், every nation, ஒவ்வொரு நாட்டின் மேலும், every man who worship the beast, மிருகத்தை வணங்குகிற எல்லார் மேலும் அந்த கோபகலசம் ஊற்றப்படும். மிருகத்தின் முத்திரையை தரித்தவரும் அவன் சொர்க்கத்தை வணங்குகிறவர்கள் மேல் அந்த கோபகலசம் ஊற்றப்படும். அவனுக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று. ஆறவே செய்ய கேன்சர் வந்து 6, கிறிஸ்துவ 6, இதை இயேசு வந்து சுகம் அளிக்க முடியாது. என்ன எபோலா, இது பல விதமான பொல்லாத வியாதிகள், குணமாக்க முடியாத கொடிய வியாதிகள், கொடிய வேதனை கொடுக்கிற வியாதிகள் எல்லாமே மனுஷங்க மேல வரும். அதான் பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று என்று சொல்லப்படும்.
மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொர்க்கத்தை வணங்கினவர்களுக்கு அது வரும். மிருகத்தின் முத்திரையை தரிக்காதவர்களுக்கும் அதன் சொர்க்கத்தை வணங்காதவர்களுக்கும் வந்ததாக கேள்வி. நம்ம மிருகத்தின் முத்திரையை தரிக்கிற அதன் சொர்க்கத்தை வணங்குகிற மிருகத்தின் முத்திரையை குறித்து நாம் வெளிப்படுத்தல் 13 வாசிக்கிறோம். அதனுடைய சொர்க்கத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். மிருகத்தையும் அதனுடைய சொர்க்கத்தையும், மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொர்க்கத்தை வணங்கினார்கள். வெளிப்படுத்தல் 13 1-8 வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது 8ஆம் வசனத்தை வாசிக்கிறார். மிருகத்தின் முத்திரையை உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியிட ஜீவூசல் பேரப்படாத அனைவரும் அந்த மிருகத்தை வணங்குவார்கள். ஃபால்ஸ் வர்ஷிப், வர்ஷிப்பிங் தி பீஸ்ட். அதிலிருந்து நீங்க 11ஆம் வசனத்திலிருந்து நீங்க 18ஆம் வசனம் வரைக்கும் அந்த மிருகத்தின் சொர்க்கத்தை நம்ம வாசிப்போம். 16ஆம் வசனத்துல அந்த மிருகத்தின் முன்பாக இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து அது பூமியின் குடிகளை மோசமாக்கி, அந்த மிருகமானது 2வது மிருகமானது பூமியின் குடிகளை மோசப்படுத்தி பண்டையினாலே காயப்பட்டு படைத்த ஒரு மிருகத்துக்கு ஒரு சொர்க்கத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிச்சு. அந்த மிருகத்துக்கு ஒரு சொர்க்கத்தை உண்டு பண்ணுவது. இமேஜ் ஆஃப் தி பீஸ்ட். அந்த மிருகத்தின் சொர்க்கம் பேசத்தக்கதாகவும், அந்த மிருகத்தின் சொர்க்கத்தை வணங்காதவரை கொலை செய்யும்படியாகவும், மிருகத்தின் சொர்க்கத்துக்கு ஆவி கொடுக்கும்படி அதுக்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது ஆவி கொடுக்கும், அது பேசும். அந்த சொர்க்கத்தை வணங்காதவர் கொலை செய்யப்பட வேண்டும். அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர், சுயாதீனர் அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெருமடிக்கும். அந்த மிருகத்தினுடைய முத்திரையும் அதனுடைய நாமத்தின் லக்கத்தை தரித்துக் கொள்கிற தவிர வேறும் கொள்ளவும் தீர்க்கவும் கூடாது செய்தது. அப்படி மிருகத்தின் முத்திரையை தரிக்காதவங்க எந்த பிசினஸ் செய்ய முடியாது. கொள்ளவும் தீர்க்கவும் கூடாது செய்யப்படும். இதுல ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தினுடைய லக்கத்தை புத்தியுடைய கணக்கு பார்க்கிறார். நம்ம அதை கணக்கு பார்க்க. அந்த மிருகத்தினுடைய லக்கம் அந்த மனுஷனுடைய லக்கமாக இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666 என்று சொல்லப்பட்டது. இலுமினாட்டி என்று ஒரு இயக்கம் இருக்கிறது. உலகத்தை ஒன்றாவது கவர்மெண்ட்ல கொண்டு வர வேண்டும் என்று அது பிரயாசப்படுது. உலகத்துடைய குவாலிட்டிஸ், உலகத்துடைய பிஸ்னஸ், உலகத்துடைய மந்திர ஜாலங்கள், இதை யூடியூப்ல இருக்கிற எல்லா சுத்தங்களும் எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஷேர் மார்க்கெட் அவங்க மேல அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. உலகம் முழுசத்தையும் அவங்க இயக்கமானது நீங்க கண்ட்ரோல் பண்ணி கொண்டு பின்பு அது கத்தோலிக்க மார்க்கத்தோடு சேர்ந்து அது சாத்தான் வர்ஷிப் ஆயிருக்கு. சர்ச் ஆஃப் சாத்தான் அங்கே வழிபடு. அவங்க சர்ச் ஆஃப் சாத்தான் வைத்து சாத்தானை வழிபடுகிறார். அந்த இயக்கமானது மறைமுகமாக இதை கிரியை செய்கிறது. பசுத்தவானுடைய இரத்தமும் தீர்க்கதரிசி இரத்தமும் பூமியில கொல்லப்பட்ட அனைவருடைய இரத்தமும் அவளுக்கு காணப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கத்தோலிக்க மார்க்கமானது இதை இணைந்து ஒரு மனுஷனை இங்கே கொண்டு வரும் பொழுது ஆன்டி கிரைஸ்ட் வரும். ஒண்ணுமே செய்ய முடியாது. கொள்ளவும் நிற்கவும் கூடாதபடி செய்யும். அந்த மாதிரி ஒரு காலம் வருகிறது. இப்பொழுது மறைமுகமாக அதை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதுக்கு வேற இறுதி நாட்டு. அதனால அதனாலே நம்ம விதமான ஒரு காலத்தை ஜீவித்துக் கொண்டு வர நம்மளை அறியாமலே சாத்தான் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். திரை மனதிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அதே போல நீங்க அறியாமலே இயேசு கிறிஸ்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அல்லைய எங்கே தன்னுடைய மனவாட்டியின் மத்தியிலே கிரியை செய்து கொண்டார். மனவாட்டியை பெர்ஃபெக்ஷன்ல கொண்டார். அந்த வாகியல் எப்படி இருந்தா, அந்த அபிகாயில் எப்படி இருந்தா, அந்த ரூத் எப்படி இருந்தா, அதனாலாம் வாழ முடியாது. நம்மளாம் வாழ முடியாது. ஆனா நம்ம செய்தி என்ன சொல்றது, அவங்கள பாடு நம்ம மேலான You are greater than Ruth, you are greater than Esther. Hallelujah. மெசேஜ் நம்ம அவங்களோட கிரேச்சரா பார்த்து சாப்பிட்டுக்காரங்க என்ன சொல்லுவோம், அவங்கள்ட்ட ஒரு நல்ல குணம் இருந்துச்சு. இன்னைக்கு நம்மகிட்ட தான் அது இல்லை. அப்புறமா எவ்வளவு ஃபெய்த்தா இருந்தார், தாவீது எவ்வளவு அந்த வல்லமையா இருந்தார், எலியா எவ்வளவு வைராக்கியமா இருந்தார். இதெல்லாம் அவங்களும் போல நம்மளால வாழ முடியாது. நம்ம அவங்களோட கிரேச்சர். Hallelujah. இயேசு கிறிஸ்து இதெல்லாம் கிரியை செய்கிறார். எத்தனை பேர் அதை நீங்க அனுபவிக்கிறீங்க, ரியலைஸ் பண்றீங்க? Hallelujah. நான் ரியலைஸ் பண்றேன். நம்ம வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அப்படி நம்மை மாற்றி கொண்டிருக்கிறார். நம்ம அவங்கள விட மேல சாப்பிட்டுக்காரங்க அவங்கள போல நம்ம ஜீவிக்க முடியாதுன்றாங்க.
நம்ம ஜீசஸ் கிறிஸ்ட் லைஃப் நம்ம ரீப்ரொடியூஸ் பண்றோம். ஹalleluya. நம்முடைய உபதேசம் வேற. இது மனுஷனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட காரியம். தேவன் எல்லாத்தையும் மனுஷன் நிறைய குறை இருக்கிறது. எப்படி அப்படி நம்ம போறோம். இது predestination எல்லாத்தையும் மாத்திடுது. ஹalleluya. We are predestined. We are part of God. ஹalleluya. அவங்க அப்படி நடக்க முடியாதுங்குது. நம்ம அதை விட அவங்க அப்படி நடந்தாங்க, அதை விட நம்ம தெரியறவங்க. ஹalleluya. எப்படி பாருங்க, இதுதான் ரெவலேஷன் அப்படி மாற்று. அவங்களுடைய உபதேசத்துக்கு நம்முடைய உபதேச வித்தியாசம் தெரியணும். அல்லது நீங்க வஞ்சிக்கப்படுறீங்க. சாத்தா உங்களை வஞ்சிப்பான். எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க, வஞ்சிக்கிறான் சாத்தா. அவங்க மிருகத்தின் குதிரையை தந்திருக்கிறாங்க. மிருகத்தின் சொர்க்கத்தை வணங்குவார்கள். அவங்க மேல பொல்லாத கொடிய புண்பார். நீங்க அப்படி சொல்லணும்னா நீங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கு. You are deceived, already deceived. சத்தியம் உங்களுக்கு தெரியாத வஞ்சிக்கப்படுறீங்க. அதனால தான் அந்த கோபகலசம் பேச வேண்டியது. The flame fell on the earth. இதனால் அங்கே வாதைகள் விழுந்தது. அங்கே painful கொடியதான புண் அங்கே உண்டாகிறது. அவங்க மிருகத்தின் முத்திரையை அவர்கள் தரித்திருக்கிறார்கள். அதன் சொர்க்கத்தை worship the image. They had the mark. அவங்க மிருகத்தின் முத்திரையை தரித்திருக்கிறார்கள். False worship, தவறான ஆராதனை, வீணான ஆராதனை, vain worship. எல்லா இடத்துலையும் ஆராதனை நடந்து கொண்டிருக்கு. கத்தோலிக்கக்காரங்க ஆராதிக்கிறாங்க, புராட்டஸ்டன்ட்காரங்க ஆராதிக்கிறாங்க, பெந்தகோஸ்து மக்கள் ஆராதிக்கிறாங்க. அதெல்லாம் ஆண்டவர் சொல்றார் vain worship. அவங்களுக்கு மியூசிக் நல்லா இருக்கலாம், பாடல் ரொம்ப இனிமையா இருக்கலாம், ஏதோ எல்லாமே நல்ல மாதிரி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதை பார்த்து vain worshipங்கிறார். நம்ம இன்னைக்கு true worship பண்ணுறோம். ஹalleluya. ஆவியோடு உண்மையோடு. We just preach and to worship God. We just preach and truth. Hallelujah. அங்கே truth இல்லை. வயல் என்றால் அங்கே நம்ம அதை பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 16 பார்க்கும் பொழுது அதை ஒன்றை ஒன்றாக ஊற்றின மாதிரி நமக்கு தெரியும். முதலாம் தூதன் போய் கலசத்தில் உள்ளதை அவன் பூமியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது மிருகத்தின் முத்திரையை தரித்தவன் அவனுடைய சொர்க்கத்தை வணங்குவதாக மனுஷனுக்கு பொல்லாத கூடிய புண் உண்டாயிற்று. அது பூமியின் மேல் ஒருவன் ஊற்றுகிறான். அதன் மீது நம்ம என்ன நினைக்கிறோம் என்றால், இரண்டாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான். உடனே அது செத்தமே ரத்தம் போல் ஆயிற்று. சமுத்திரத்துல பிராணிகள் யாரும் மாண்டு போயின. அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம இவன் ஊத்துற பிறகு இரண்டாவது ஒருத்தன் போய் சமுத்திரத்துல ஊற்றுறான்னு நம்ம நினைக்கிறோம். மூன்றாம் தூதன் தன் கலசத்திலுடைய ஆறுகளில் நீரூற்றிலும் ஊற்றினான். உடனே அவர்கள் ரத்தம் ஆயின. அப்பொழுது தண்ணீர்களின் தூதன் இருக்கிறோம் பசுத்தரமாகிய தேவனே, இப்படி நியாய தீர்க்க நீர் தேவனே, இப்படி நியாய தீர்க்க நீ நீதி உள்ளவராய் இருக்கி. அவள் தீர்க்கதரிசியுடைய ரத்தத்தை பசுத்தோட ரத்தத்தை சிந்தனப்படினார். ரத்தத்தையே அவளுக்கு குடிக்க கொடுத்தீர். அவங்க ரத்தத்தை குடிக்கிறாங்க. ரத்தத்தையே அவளுக்கு குடிக்க கொடுத்தீர். இப்படி நியாய தீர்க்க நீ நீதி உள்ளவராய் இருக்கிறீர் என்று சொல்லுகிறார்கள். இதமாக நாம் வாசிக்கிறோம். இன்னொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து அவன் சர்வவல்லமை தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நீதி, உம்முடைய நியாயத்தீர்ப்புகள் நீதி சத்தியமானவைகள் என்று சொல்லுகிறார். இது அது ஒரு ஜட்ஜ்மெண்டா இருக்கிறது. ரத்தத்தை தண்ணீரை குடிக்கலாம், ரத்தத்தை குடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. தண்ணீர் நமக்கு கிடைக்கிற தண்ணீர்லாம் ரத்தமா மாறி நம்ம இருந்தால் மூணாவது தூதன் போய் அப்படி ஊற்றுகிறான் என்று நினைக்கிறோம். நாலாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான். தீயினால் மனுஷனை தைக்கும்படி அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இதை நம்ம இன்னைக்கு தீயினால தைக்கப்படும். 36 டிகிரி மேல வெயில் அடிக்குது. எல்லாம் நிறைய இடங்கள்ல வெயில் ஜாஸ்தியா இருக்கு. பாருங்க, அந்த கோபகலசங்கள் அதனுடைய எஃபெக்டை நம்ம இப்பவும் பார்க்கிறோம். மனுஷர்கள் மிகுந்த உசத்தினால தைக்கப்பட்டு, அதே கடையில போட்டு வந்த மாதிரி மிகுந்த உசத்தினால் தைக்கப்பட்டு இப்படிப்பட்ட வாதங்களை செய்ய அதிகாரங்களை தேவனுடைய நாமத்தை தூசித்தார்களே அல்லாமல் அவரை மைமைப்படுத்த மறந்திருக்கிறார். கர்த்தருடைய வாதை ஊற்றுதா, ஜனங்களுடைய பாவம் அதிகரிச்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஆண்டவன் ஏன் தான் இப்படி சோதிக்கிறானோ அப்படிங்கிறாங்க. சிலருக்கு துன்பங்கள் கஷ்டங்கள் வரும் பொழுது ஆண்டவர் மேல மனசாவப்படுவாங்க. இதை கர்த்தருடைய நியாய தீர்ப்பு கோபகலசங்கள் ஊற்றப்படுதுன்னு அவங்களுக்கு தெரியாது, சத்தியம் தெரியாதனால அப்படி செய்யறாங்க. இதோ நான்காவது தன் கலசத்தினுடைய மிருகத்துடைய சிங்காசனத்தின் மேல ஊற்றினார். உடனே அப்பொழுது அவருடைய ராஜ்யம் இருளடைந்தது. அவருடைய வர்த்தங்களால் தங்கள் நாள்களை கழித்துக் கொண்டு தங்கள் வர்த்தங்களால் புண்களால் பர்வத்தின் தேவனை
தூசித்தார்களே அல்லாமல் அவர் தங்கள் கையின் கிரியை விட்டு மனம் திரும்பவில்லை என்று சொல்லப்பட்டது. அவரால் தான் ஐப்ராத்தியர் நதியின் மேல தன்னுடைய கோபரசை ஊற்றினார். அப்பொழுது கிழக்கிலிருந்து வரும் ராஜாக்கள், ரஷ்யாவின் கிங்ஸ் அங்க வர்றாங்க. கிழக்கிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி உண்டாகும்படி அந்த நதி தண்ணீர் வற்றி போயிடுச்சு. அவர் மீது பொல்லாத ஆவிகள் அங்க வருது. வருஷத்துக்கு கடதீசி வந்து தவளை கொப்பான 3 அசுத்தாவிகள் வந்தது. தவளை இன்னைக்கு பின்னோக்கி போகிறது. அவங்களை வந்து எதிர்த்தால் இதை மாற்றி விட்டு விலகை செய்து அவங்களை பின்னோக்கி கொண்டு செல்கிறது. அதனால்தான் யுத்தத்துக்கு கொண்டு செல்கிறது. அவைகள் பிசாசுடைய ஆவிகள், அற்புதங்களை செய்கிற பிசாசுடைய ஆவிகள். அவைகள் வந்து உலகமெங்குள்ள ராஜாக்கள், எல்லா ராஜாக்களையும், எல்லா அந்த நாட்டினுடைய தலைவர்களையும் சர்வவல்ல தேவனுடைய கோபாக்கினாலே நடக்கும் யுத்தத்துக்கு வந்து கூட்டி சேர்க்கிறது. அப்போதும் யுத்தத்துக்கு கொண்டு செல்கிறார். நமக்கு ராஜ்யம் வருது. அல்லேலூயா. 5ஆம் வசனம் வாசிக்கலாம். இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். இதோ விதமான ஒரு சீனரி அங்க வந்து கொண்டிருக்கு. கோபாலில் ஊற்றப்படும் பொழுது ராஜ்யம் வருது. இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். நிர்வாணமாய் நிர்வாண பாவத்தை குறிக்கிறது. நமக்கு கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆட்டோமேட்டிக்காக கல்யாண வஸ்திரம் கொடுக்கப்படும். தீர்க்கதரிசி அந்த வஸ்திரத்தினால் மனவாட்டி போர்த்திட்டுதான் அவருடைய ஊழியம். அந்த வஸ்திரத்தை நம்ம அசுச்சிப்படுத்தாதபடி, அதை இழந்து போகாதபடி நம்ம வந்து அதை எப்பொழுதும் நம்ம பரிசுத்தமாக வைத்துக் கொள்வோம் என்றால் இயேசு கிறிஸ்துவாக இருக்க முடியும். ஆமென். நிர்வாணமாய் நடவாதபடிக்கு தன் விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிற பாக்கியவான். அப்பொழுது எபிரேய பாசையை அற்புதம் என்ற இடத்துல அவரை கூட்டி சென்றான். நியூக்ளியர் வார், டோட்டல் அனகிலேஷன். ஆண்டவர் உலகத்தை அவர் சுத்திகரிக்க வேண்டும் என்றால் அக்னிதான் சுத்திகரிக்க வேண்டும். அதுதான் அற்புதம் யுத்தம். யாராவது தன் கலசத்தில் ஆகாயத்திலே ஊற்றினார். அப்பொழுது பருவத்தில் ஆலயத்தில் சிங்காசனத்தை ஆயிற்று என்று சொல்லி ஒரு சத்தம் உண்டாயிற்று. இதெல்லாம் முடிஞ்சு போய்விட்டது. கடைசியா உலகத்தினுடைய அடிகள் ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம். சத்தங்களை இடி முழக்கங்களும் பூமி அதிர்ச்சி உண்டானது. பூமி உண்டானது இப்படிப்பட்ட அதிர்ச்சி உண்டானதில்லை. லாஸ் ஏஞ்சல்ஸ் தண்ணிக்குள்ள போகுது. அப்பொழுது என்ன என்றால் இதை மகாநகரம் 3ஆக பிரிக்கப்பட்டது. எருசலேம் 3 பகுதியாக பிரிக்கப்பட்டு ஒன்னு ரோமன் கத்தோலிக்காக, ஒன்னு முஸ்லீம், ஒன்னு ஜூஸ் கொடுக்கிறது. இன்டர்நேஷனல் சிட்டியாக அது மாறுகிறது. மகாநகரம் என்ற 3 பங்காக பிரிக்கப்பட்டது. ஜாதிகளின் பட்டணங்கள் விழுந்தது. லாஸ் ஏஞ்சல்ஸ் தண்ணிக்குள்ள போயிடும். அப்பொழுது மகாபாபிலோனுக்கு தேவனுடைய உத்தர கோபமாகிய மதமுள்ள பாவத்தை கொடுக்க முடியாது. அது முன்பாக நினைப்பூட்டப்படுது. அந்த மகாபாபிலோன் ரோமன் கத்தோலிக்க மாறும். அதுக்கு அவர் நியாயத்திற்கு கொடுக்க போகிறார். அவங்க நிறைய கல்மழையும் மானது மனுஷன் பேர் விழுந்தது. அந்த வாதையினால் மனுஷன் தேவனை தூசித்தார். அந்த வாதை மிக கொடிதாக இருந்தது. நியூக்ளியர் பாம்ஸ் அங்கே உலக நியூக்ளியர் பாம்ஸ் அந்த கல்மழை அங்கே விழும் பொழுது டோட்டல் அனிகிலேஷன். இதுதான் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், ஒருத்தர் வந்து இது ஒருத்தர் பூமியில ஊத்துறோம், அதுக்கு பிறகு இன்னொருத்தர், அதுக்கு பிறகு இன்னொருத்தர், இப்படி 7 பேராக 7 தூதரும் 1 by 1ஆக அவர் கோபரசனை ஊற்றுற மாதிரி நமக்கு அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இல்லை. ஒருத்தர் பூமியில ஊத்திக்கிட்டு இருக்கான், ஒருத்தர் வந்து எரிஞ்சிருக்கார். இதை சமுதிரத்துல ஊத்துறான், ஒருத்தர் வந்து எரிஞ்சிருக்கார். நீர்வீழ்ச்சிகளை ஊத்துறான், ஒருத்தர் வந்து சூரியன்ல ஊத்துறான், ஒரு பெரிய திசைக்காக ஊத்துறான், இது ஒரு ஆகாயத்துல ஊத்துறான். ஒன்ன சைமல்டேனியஸா நடக்கும். 1 by 1ஆக நமக்கு அப்படி தெரியுது. The vial was being poured out 1 by 1 அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி அல்ல. ஏதோ 1 was pouring on the earth, 1 was pouring on the sea, 1 was pouring here and there. இதை இங்க வந்து அங்க ஒருத்தன் ஊத்துறாங்க. எல்லாமே பொலியூட்டட் ஆகிவிட்டது. எல்லாமே இன்னைக்கு சதிக்கப்பட்டதாகி. The whole earth was filled with the judgment of God. முழு உலகம் இன்னைக்கு நியாய தீர்ப்பினால் இருக்குது. உங்களுக்கு நீங்க அதை ரியலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு ஆத்மா ஏன் பின்னாடி போகுது, ஏன் சபைக்கு வராம போகுது, அதுக்கு அதை பற்றி புரியல. வாழ்க்கையே புரியல. உலகத்துல எதுக்காக வாழ்ந்து பண்ணி புரியல. பல வருஷம் சத்தியம் கேட்டாலும் சத்தியம் புரியல. எவ்வளவு படிச்சிருந்தோம், கிராஜுவேட்டா இருந்தாலும் போஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தாலும் புரியல. அவன் தான் பின்னாடி சத்தியம் புரியல. எப்படி சத்தியத்தை விட்டுருப்போம்? உங்களுடைய வாழ்க்கையை நான் எங்கிருந்து வந்தோம், எங்க போறோம்னு அதை தெரிஞ்சா, தன் வாழ்க்கையை பற்றி தெரியாதனால அவங்க போறாங்க, கோபரசம் ஊற்றப்படுது. கடைசியில நியாயத்தீர்ப்பு அதெல்லாம் தெரிஞ்சா போவாங்களா? யோசிப்பாரு.
அப்படி தெரிஞ்சாலும் ஒரு ஆத்மா பேக் சைடிங் ஆகும். அந்த பேக் சைடிங் அவரை காரணம் தன்னுடைய எல்லாம் இருந்துச்சு, அவனுக்கு தெரியல. சத்தியத்தை எத்தனை வருஷம் கேட்கும், ஒன்றும் ஏறல, படிச்சு பிரயோஜனமே கிடையாது. படிப்பு சாவோட அடிப்போம். அந்த படிப்பை கொண்டு நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கிடலாம். ஹல்லேலூயா. ஆனா அந்த படிப்பை நம்ம கர்த்தரை விட்டு பிரிக்கினா அந்த படிப்பு நமக்கு சாபமா இருக்குன்னு அர்த்தம். அந்த படிப்பு நமக்கு ஆசீர்வாதமா இருக்கு. நிறைய படிப்பு சத்தியம் புரியாது. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பது இல்லை. நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்னன்னு தெரியல. நீங்க வெளிப்படுத்த 16 என்ன எழுதி இருக்குது, உலகம் முழுசும் ஊற்றப்படும். அந்த வாதையில நீங்க சிக்கி கொள்ளாதீங்க. அவளுக்கு நேரில் வாதையில அகப்படாதபடிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்க. ஹல்லேலூயா. அவளுடைய பாவனுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரில் வாதையில அகப்படாத வெளியே வாருங்க. ஏன்னா நம்ம பிரைடா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்மளாலும் நம்பனாலும் உண்மை. இப்பொழுது கர்த்தருடைய கிருபையினால நான் சொல்லுற வார்த்தைகள் இதை நீங்க ஒருவேளை இங்க யாராவது நம்பினாலும் அதை நம்பாட்டாலும் அதை நம்பாட்டா அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு கவலை இல்லை, ஆண்டவருக்கு கவலை இல்லை. உங்கள் மேல கோபரசம் ஊத்து சொல்ல தெரியும். 100% ஃபேக்ட் இது. நம்ம அறியாமலே அது நம்ம மேல வரும். The seventh seal had to come to make known to the bride of Jesus Christ. இதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியை இது என்னன்னா, you are a separated people என்று நீ உலகத்தின் மனுஷன் கிடையாது. You are a separated people. Hallelujah. உலகத்துக்கு denomination Christian போல கிடையாது, உலகத்துக்கு பாதி போல கிடையாது. We are a separated people. Hallelujah. Property class of people. Hallelujah. We have understanding. Hallelujah. நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே ஜீவிக்கிறார். குசிப்போம் பிடிப்போம் இங்கு இருப்போம் நாடேஸ்வரம். நாங்கள் பெரிய சாதனை பண்ணியிருப்போம், பெரிய பணக்காரன் ஆயிருப்போம், நாங்கள் அப்படி ஆயிருப்போம், நாங்கள் இப்படி ஆயிரும், உங்களை விட நாங்கள் மேல ஆயிருப்போம். ஒன்றும் நிறைவேறு. கர்த்தருக்கு பயந்தவருடைய கற்பனையில கை கொடுத்தான் மேலானது. ஹல்லேலூயா. மெசேஜ் என்ன என்றால் நம்மை அழைக்கிறது. ஹல்லேலூயா. நீ அதை விட்டு வெளியே வா. அழைக்கிறது மட்டுமல்ல, அது நம்மை செப்பரேட் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. எதுக்கு செப்பரேட் பண்ணுகிறது? நம்ம மேல கொண்டு சொல்றதுக்காக. ஹல்லேலூயா. Take care of the face of the earth. இந்த உலகத்தை விட்டு நம்ம மேல கொண்டு சொல்றதுக்காக. ஆமென். வெளிப்படுத்தல் 16:12 என்ன வாசிக்கிறோம்? முதலாம் தூதன் தன்னுடைய கலசத்தில் உள்ளதை அவன் பூமி மேல் ஊற்றினான். அப்பொழுது மிருகத்தின் முத்திரையை தரித்தோம். அதில் சொர்க்கத்தை வணங்கினோமாகிய மனுஷருக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று. The flame fell on the earth, painful sore. இரண்டாவது பொல்லாத கொடிய புண் உண்டாகுது. Men who had the mark, இதோ அவங்க மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்கள். Worship the image, அதில் சொர்க்கத்தை வணங்கினவர்கள். 7 angels அங்க 7 vials கொண்டு அதை ஊற்றும் பொழுது, பூமியில ஊற்றும் பொழுது என்ன ஏற்படுது என்றால் ஜட்ஜ்மெண்ட் உலகத்தில் வருகிறது. Hallelujah. The whole earth was filled with the judgment of God. முழு உலகமும் நியாய தீர்ப்பினால் நிறையப்படுகிறது. அவங்க என்றால் அவங்க புண் அவர்களுக்கு வருகிறது. இதாவது மாத்திரமல்ல, இதால் ரத்தத்தை குடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. சூரிய உஷ்ணம் அவங்களை தைக்கிறது. தோல் சம்பந்தமான வியாதிகள் ஏற்படும். அதான் சூரியன் அதிகமாக இருந்தால் தோல் சம்பந்தமான வியாதிகள் ஏற்படும். செடிகள் அங்கே வளராது, கருகி போகும். இதை என்ன செய்யறது? அவங்க பாடி லைஃப், மேரிங் லைஃப் எல்லாமே பாதிக்கப்படும். காவாய்த்து பறவைகள் மனுஷனுடைய மாம்சத்தை சாப்பிடுகிறது. இது பலவிதமான அங்கே அங்கே அஃபெக்ட்ஸ், அங்கே பலவிதமான பாதிப்புகள் வரும். ஒவ்வொரு கோபரசம் ஊற்றப்படும் பொழுது ஒவ்வொரு பாதிப்பு ஏற்படுகிறது. ஒன் பை ஒன்னாக ஊற்றப்படல. ஒருத்தர் இங்க ஊற்ற பூமியில ஊற்றா, ஒரு சமுதிரத்துல, ஒரு நீரூற்றுகள்ல, ஒருத்தர் மிருகத்தின் சிங்காசனம், ஒரு சூரியன் மேல, ஆகாயத்துல, எல்லாம் ஒண்ணு போல நடந்து. இந்த 7 angels நமக்கு பிளட்டை கொண்டு வந்தாங்க, லேண்ட கொண்டு வந்தாங்க, பேர்டை கொண்டு வந்தாங்க. ஏதோ அது நமக்கு ரெடக்ஷன் மீட்பை கொண்டு வந்தது. ஆனா அந்த செய்தியை புறக்கணிக்கிறவர்களுக்கு இதை என்றால் இந்த செய்தியானது அவங்க நியாய தீர்ப்பாக மாறுது. அதுதான்
நம்ம பார்க்கும் பொழுது, உதாரணமாக நம்ம பார்க்கும் பொழுது, அதான் ஏவாள் பாவம் செய்த பொழுது முதலாவது ஆண்டவர் அவனுக்கு முதல்ல வாணி கொடுக்கிறார். பாவம் செய்யறதுக்கு வாணி கொடுக்கிறார். கர்த்தர் வந்து வாணி கொடுக்காம எதையும் செய்ய மாட்டார். God never brings judgment unless there is a warning first. ஆண்டவர் வந்து வாணி எச்சரிப்பு கொடுக்காத பட்சத்திலே நியாய தீர்ப்பு வார்னிங் தென் ஜட்ஜ்மெண்ட். அதன் மீது தான் நியாய தீர்ப்பு கொடுப்பார். நம்ம பாஸ்டர் என்ன செய்கிறார்? சகோதரியே, நீங்க வந்து ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்றீங்க, கர்த்தரை விட்டு தூரமா போறீங்க, பிரதர் நீங்க முன்னால இருந்த மாதிரி இல்லை, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, கொஞ்சம் பிரேயருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லும் பொழுது அதை ஈஸியா வந்து எடுத்துக்கிட்டு இன்னும் அதிகமா வேணுன்னே போனா என்ன ஏற்படும்? பாஸ்டர் ஏதோ சொன்னாருன்னா ஏதோ நம்மளை குறை சொல்றாருன்னு இல்லை, வாணி கொடுக்குறாரு. எதுக்காக வாணி கொடுக்குறாரு? என்னால ஜட்ஜ்மெண்ட் வருது, அதுக்கு கட்சிக்கிறபடியா சொல்றாரு. இல்லை சிலர் கூப்பிட்டு சொல்றேன், இது மாதிரிலாம் வேண்டாம், நீங்க வந்து கர்த்தருக்கு பயந்து ஜீவிங்க, வார்த்தை கேளுங்க, ஆண்டவரை நேசிங்க, உலகப்புறமா நேச வேண்டாம்னா வேலைக்கு போறீங்களா உங்களுக்கு அது ஜட்ஜ்மெண்ட் வரும். அதெல்லாம் சொல்லிட்டாருன்னா அவரை நம்மளை குறை சொல்லிட்டாரு அப்படின்னு யாராலும் கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு நல்லதுக்கு தான் சொல்றேன். இன்னும் ஜட்ஜ்மெண்ட் வரும்போது நீ இந்த வாணிக்கு சரி பண்ணா நீ நியாயத்திற்கு போய் மாடிட போறோம், உன் மேல கோபரசம் ஊற்றப்படும், நீ ஜாக்கிரதா இரு, எனக்கு அது முன்னுக்கூட்டியே தெரியுது, அதனால சொல்றேன் அப்படின்னு சொல்ல முடிச்சு. கர்த்தர் தான் செய்யுது. வார்னிங் தென் ஜட்ஜ்மெண்ட். வேறவே ஈவனை பார்க்கும்போது தெரிஞ்சுட்டு வேலை ஜீவிச்சாங்க. Everything was in perfection. ஆடம்ல அந்த ஏதேல்ல வந்து எல்லாமே பெர்ஃபெக்ஷன் ஆயிருந்தது, எந்த குறையும் கிடையாது, எந்த மிஸ்டேக் இல்லை, பரிபூர்ணம். ஹல்லேலூயா. எந்த பயமும் இல்லை, பரிபூர்ணமான தேவனுடைய பிரசன்ன ஆசீர்வாதம் இருந்தது. அவ்விதமா இருக்கும் பொழுது என்ன செய்யறார்? அங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால், பைபிளை நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவர் வாணி கொடுக்கிறார். இன்னும் எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் வரல, எந்த விதமான ஆபத்தும் வரல, எந்த காரியமும் நடக்கல. அதுக்கு முன்னதாகவே ஆண்டவர் வாணி கொடுக்கிறார். என்ன வாணி கொடுக்கிறார்? ஆதியாகமம் 2:17. ஆனாலும் நன்மை தீமை அறிவிக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். This day you eat, you shall surely die. நீ அதை புசிக்கும் நாளிலே நிச்சயமாக நீ சாகவே சாவா என்று. சாகவே சாவா. இன்னும் மரணம் வரல, இன்னும் அவங்க தவறு செய்யல. ஆனா அவருக்கு தெரியுது அவங்க தவறு செய்வாங்க, ஜட்ஜ்மெண்ட் வரும். ஆனால் முன்னக்கூட்டி வாணி கொடுக்கிற. அதுதான் ஒருத்தருக்கு ஆலோசனை சொல்லுகிறோம் என்றால் ஆலோசனை சொல்ல எனக்கு விருப்பம் கிடையாது. எப்பொழுது நான் சொல்றது இல்லை, ரொம்ப மோசமான நிலையில போனதா சொல்லுவேன். அப்படி சொல்லும் பொழுது என்ன இருந்தால் அது ஒரு வாணிங்க. ஒண்ணுமே நடக்கிறதுக்கு முன்னதாகவே வாணி கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து. நீ அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று சொன்னார். 3ஆம் அதிகாரத்துல புசித்தாங்க. என்ன வந்தது? உலகத்துக்கு மரணம். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். அப்பொழுது எப்படி இருந்தது? அவர் சொல்லும் பொழுது எந்த நியாயத்திற்கும் வரல. எவ்ரிதிங் வாஸ் பெர்ஃபெக்ட். அவங்க எந்த தவறும் செய்யல. அதுக்கு முன்னதாகவே சொல்லுகிறார். பாஸ்டர் நீங்க சர்ச்சில் எதுவுமே இல்லையே, நீங்க அப்படி சொல்றீங்க, அது உங்களுக்கு வாணி. நீங்க பிற்காலம் அப்படி பேரக்கூடாதுன்னு இருக்காங்க வாணி. நாங்க டிவி வைக்கல, நாங்க சுடிதார் போடல, நாங்க பாவத்தை ஒன்றும் செய்யலையே, அதான் நீங்க அதை குறித்து கண்டிச்சு பேசுறீங்க. நீங்க அப்படி போகக்கூடாதுங்கிறது வாணிங்க. எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கும் பொழுதுதான் வாணி. ஒரு சமயம் எந்த தவறு இல்லாட்டாலும் அங்க வாணி கொடுக்கப்படும். ஏன்னா நாளைக்கு யாரும் பாவத்துல பேரக்கூடாது. எவ்ரிதிங் வாஸ் பெர்ஃபெக்ட். அந்த நேரம் தான் ஆண்டவர் வாணி கொடுக்கிறார். வாணி கொடுக்கும் பொழுது என்ன ஏற்பட்டது? 3ஆம் அதிகாரத்திலே disobeyed God. They went into sin and God came down. இதற்கு அவர்கள் பாவத்திலே போனார்கள். கர்த்தர் அங்கே வந்தார். என்ன சொல்லுகிறார்? தேவனாகிய கர்த்தர் பகலில் அங்கே வந்து இது ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறார்? இப்பொழுது அவர்கிட்ட வந்து ஸ்மைலிங்கா வராரு, அன்பா வராரு. இது அவங்க வந்து அவர் கூட பேசிட்டு போறாங்க. அந்த மாதிரி இருந்த காட்சி இப்பொழுது என்னன்னா அக்னிஜ்வாலை போல கண்களோடு வருகிறார். அவருடைய கண்கள் அக்னிஜ்வாலை போல், அவருடைய பாதங்கள் உலகத்துக்கு காத்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தை இறைச்சல போல். இப்போ அந்த சவுண்ட் வந்து அவங்க அப்படி கேட்குது. அவரை பார்த்தா அக்னிஜ்வாலை போல இருக்குது. இது அவருடைய கால் வந்து வெண்கலம் போல பிரகாசமா இருக்குது. அங்க வாயிலிருந்து பெருவெள்ளத்து சத்தம் போல இறைச்சல் வருகிறது. பயந்துட்டாங்க. இவரால் அப்படி இல்லை.
இவ்வளவு நாளும் அவரோடு கூட அவர் உலாவினார். தேவனுடைய சிருஷ்டிப்பை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பள்ளி புதுசான வேளையில அவர் வந்து தேவ ஆதாமையோடு ஏவாளும் ஏனே தோட்டத்திலே உலாவினார்கள். ஹல்லேலூயா. அந்த காட்சி ஒரு நாளிலே நமக்கு வரும். எத்தனை வருஷம் ஒரு நாள் இயேசுவோடு நம்ம உலாவும். எத்தனை வருஷம் என்ன சொல்லலாம்? மென்பஸ் தரிக்கப்படும். அவன் என்னோடு கூட நடப்பான். ஹல்லேலூயா. 1000 வருஷத்துல நம்ம உலகத்துல இயேசுவோடு நடப்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஏழே மறுபடியும் நமக்கு வரப்போகுது. அதான் ரெடாக்ஷன் ஆஃப் தி எர்த். உலகத்து மக்களுக்கு தெரியாது. நமக்கு அந்த ரெடாக்ஷன் ஆன வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துக்கு ஆண்டு எப்படி இருக்கிறார்? அக்னி ஜுவாலை போன்ற கண்கள், பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்கள் உடையவராக இருக்கிறார். அவருடைய வாயிலிருந்து இருபது கருத்துள்ள பட்டையை புறப்படுது. அவருடைய சத்தம் பெருமளத்து இறைச்சலை போல் இருக்குது. அவருடைய முகம் முதலையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருக்குது. அது ஜட்ஜாக இருக்கிறது. இவை எதை தோட்டத்துக்கு அவர் ஜட்ஜா இருக்கு. அவங்க பாவம் செய்த உடனே அது ஜட்மெண்ட் சீட்டாக மாறிவிட்டது. இவ்வளவு நேரம் ரொம்ப அன்புள்ளவராக இதை வந்த சிசிகந்தராக வந்த இப்பொழுது ஜட்ஜா வந்திருக்கிறார். ஆதாம் என்ன சொல்றான்? ஆதாம் வந்து they were making excuses. இதோ அவங்க வந்து சாக்கு போக சொல்ல ஆரம்பித்தாங்க. நீ உண்டு பண்ணி தந்த அந்த ஏவாள் தான் என்னை வஞ்சித்தார். புசிக்கக்கூடாது சொன்ன கரியை நீ புசித்தாயோ. இதோ நீர் எனக்கு உண்டு பண்ணி அந்த ஏவாள் தான் எனக்கு, நீர் எனக்கு கொடுத்த அந்த ஏவாள் தான் வஞ்சித்தாள். என்னுடனே இருக்கும்படி தேவனில் தந்த இஸ்திரியானவள் அவச்சத்தின் கரியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன். இஸ்திரியிட்ட கேட்டா சத்தமானது என்னை வஞ்சித்து. The serpent beguiled me என்று சொல்லுது. இவ்விதமாக சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள். The first message of redemption. ஆகிய மீட்டிங் செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டது. எப்பொழுது சொல்லப்பட்டது? அவங்க வந்து ஆண்டு தோலினாலே ஆண்டவர் அவங்களை போற்றுகிறார். அது வந்து ரெடெம்ஷனை குறிக்கிறது. 21 வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். God slew a lamb and made coats. இதோ அவங்களுக்கு வந்து உடைகளை உண்டு பண்ணினார். அத்தியில எடுத்து போட்டு அவர் ஆட்டுத்தோலை கொடுத்தார். அந்த ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு ரத்தம் வடித்து கொண்டிருக்க தோல்ல இருந்து அவங்க கால ரத்தம் வடித்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது இருக்கிறார் அவனுடைய ஸ்ரீபத்து சத்தத்தின் தலையை நசுக்கும் என்று சொல்லுகிறார். அவனுடைய வரும்பொழுது ஒரே சைலண்டா இருக்கு. ஏதேத்தோடு இது வரைக்கும் அங்க வரும் பொழுது சந்தோஷமா இருந்தாங்க. இப்போ சைலண்ட் அங்கே ஏற்படுகிறது. 7ஆம் உடைக்கும் பொழுது அதனுடைய அமைதல் உண்டாயிடுச்சு. சைலண்ட் எல்லாம் கட்சிப்படி அமைதியா இருக்கு. ஏன்னா அவன் நியாயந்திரியா இருக்கு. அவர் எதுக்கு வந்திருக்கிறார்? அவங்களை நியாயம் தீர்த்து ஏழையை விட்டு அவங்களை கீப் பண்ண இருக்காரு. ஏழையை விட்டு துரத்து இருக்காரு. ஏன்னா பாவமானது தேவனுடைய சரீரத்தினால நிற்க முடியாது. Sin cannot stand in God's presence. தேவனுடைய சமூகத்திலே பாவம் இருக்க முடியாது. அதனால ஆண்டவர் என்ன செய்கிறார்? இப்பொழுது பாவம் செய்து விட்டார்கள். அவங்களை கிக் பண்ணவே அவங்களை ஏதே தோட்டத்திற்கு துரத்தும்படியாக ஜட்ஜா வந்திருக்கிறார். அவர் ஏதேல வரும்பொழுது ஒரே சைலண்ட். அவர் இப்பொழுது அக்னிஜ்வாலை போல கண்ட்ரோல் வந்திருக்கிறார். இப்பொழுது தேவன் அதிகமாக இறங்கி வந்திருக்கார். எப்படி வந்திருக்கார்? சுப்ரீம் ஜட்ஜா வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தை நியாயத்திற்கு அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆனால் நமக்கு மனவாளனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்துக்கு சுப்ரீம் ஜட்ஜா இருக்கிறார். அவருடைய சிரசு மயில் வெண்மையை போலும் உறைந்த மழையை போலும் வெண்மையாக இருந்தது. அது எதை குறிக்கிறது? ஜட்ஜ். ஹல்லேலூயா. சாத்தான் அங்கே பாவத்திலே பாவம் செய்த பொழுது இனி பாவம் செய்து விட்டார், நீ இருக்க முடியாது, கிக் பண்ணின. உலகத்தை மோசம் போகிற சாதாரண பிசாசு சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய கலுசர்ப்பம் அது தள்ளப்பட்டது. பூமியில விடப்பட்டது. அதை சேர்ந்து தூதரும் தள்ளப்பட்டார். அவர் அந்த சாதாரண வந்து கிக் பண்ணார். ஏனென்றால் அவன் பாவம் செய்து விட்டான். அந்த லூசிபர் தேவனை ஆராதிக்கிறவனாக இருந்தார். தேவனுக்கு நிகரானவனாக இருந்தார். பூரண அளவுள்ளவனாக இருந்தார். இது அறிந்தால் பாவம் வந்தவுடனே பரலோகத்தை விட்டு அவனை வந்து கீழே தள்ளினார். இப்பொழுது என்றால் அந்த சர்ப்பமானது ஏவாளை பாவம் வச்சிருந்ததுனாலே அவங்க பாவம் செய்தாலே இப்பொழுது ஆடம் அண்ட் ஈவ் சன் அண்ட் டாட்டர் வந்து என்றால் கிக் பண்ணுகிறார். கார்டனை விட்டு இதை கார்டனை விட்டு அவர் கிக் பண்ணுகிறார். ஏழை தோட்டத்தில் நீங்க வந்து துரத்தி விட்டார் என்று 24ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இதை சாத்தான அவர் துரத்திக்கிட்டே போறார். எங்க வரைக்கும் துரத்தி கொண்டு போறார்? நெல் வரைக்கும் துரத்தி கொண்டு போறார். எப்பொழுது அவரை கிக் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் சாத்தான்.
மேல இருந்து அவனை கிக் பண்ணி கடைசியா அவனை ஹெல்ல கொண்டு அவனை துரத்தி தருகிறார். மேலும் அவனை மோசம் போகிற பிசாசானவன் மிருகம் அன்னிகிருசி இருக்கிற அக்னி கதை எரிகிற கடலில் தள்ளப்பட்டான். அவன் சதாகாலம் இரவு பகல் பாதிக்கப்படுவான்னு சொல்லப்படுது. அந்த அக்னி கடல்ல கொண்டு போடும் வரைக்கும் பிசாசை இயேசு கிறிஸ்து கிக் பண்ணி கொண்டே இருக்கிறார். எத்தனை விசுவாசம்? அதே போல பசுத்தவானுடைய சபையிலே பாவிகள் இருந்தாலும் ஆண்டவர் அவங்களை கிக் பண்ணி அப்புறம் பசுத்தவானுடைய சபையில பாவிகள் நிலம் இருப்பது. மகாத்மா சர்ச்சைக்கு வரும், ரொம்ப சந்தோஷம் தான், சீனியர் படிப்பேன். அதனால இந்த சபையில நினைச்சிருக்கணும்னா மார்க்கு நம்ம சொல்லுது அதுக்கு ஒழுங்குல நடக்கிறமே. நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட், காட் ஸ்டாண்டர்ட், அந்த ஸ்டாண்டர்டை விட்டு நம்ம லோவா போக முடியாது. அதனால எந்த பாதிப்பு வந்தாலும் இந்த சபையானது அந்த காட் ஸ்டாண்டர்டை விட்டு போக முடியாது. மற்ற சபைகள் எப்படி போனாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம போக முடியாது. எல்லாம் ஜோசியம் போட முடியுமா? போட முடியும். தாலி மஞ்சள் போட்ட ராபையில உண்டா? கிடையாது. அவங்க போட்டிருக்கிறாங்க, மற்ற சபையில மோதிரம் போடுவாங்க, தாலி போடுவாங்க, மஞ்சள் போடு. அங்க ராபையில உண்டு, இங்க காட் ஸ்டாண்டர்ட். ஹல்லேலூயா. இந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம இறங்க முடியாது. அதனால நம்ம ராபையிலத்துக்கு வராது, இப்படிதான் போகணும், வேற வெளியே கிடையாது. ஏதாவது என்றால் நம்ம புறமான பாவத்தை செய்து கொண்டு தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும்படியா நடந்தார், கிக் பண்ணப்படுவார். ஆண்டவர் கிக் பண்ணிடுவார். தேவனுடைய பிரசன்னத்துல என்ன செய்ய முடியும்? வந்தால் இப்படி அப்படின்னு ஜீவிக்கலாம், ஏதோ கொஞ்ச காலம் ஜீவிக்கலாம், ஆனா கடைசி வரைக்கும் ஜீவிக்க முடியாது, முடிவுபெரிய நிலையில் இருக்க முடியாது. The message of redemption and grace அங்க வரும் பொழுது இது ஜட்ஜ்மெண்ட் வருது. ஹல்லேலூயா. அவர் கிரேஸ் அவனுக்கு கொடுக்கிறார், அவங்க ஆட்டு போல பொருத்தி இருக்கிறார். இது அதே சமயத்துல அவனை கிக் பண்ணவும் செய்கிறார். lamb had to die. இது அவர் மறுபடியும் தேவசமூகத்தில் வரவேண்டார். lamb had to die. இது ஒரு ஆடு அவங்களுக்காக மரிக்க வேண்டியதாக. ஹல்லேலூயா. அந்த ஆடு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஏற்றுக்கொள்கிறது. ஹல்லேலூயா. அந்த ஆட்டின் ரத்தமானது நம்மை சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவரும் பரவாயில்லை போக முடியாது, நானும் போக முடியாது, நீங்களும் போக முடியாது. அவன் சாதாரண சொல்லுவான், நீ எல்லாம் பாவிதான், ஒருத்தரும் போக முடியாது, உங்க மிஸ்டேக் இருக்கிறது, ரைட்டு தான், உண்மைதான், ஆனால் நான் அர்த்தத்தின் கீழே இருக்கிறேன். ஹல்லேலூயா. I am predestinated. ஹல்லேலூயா. என்னுடைய எட்டர்னல் டெஸ்டினேஷன் அவர் ஏற்கனவே அறிந்துவிட்டார். ஹல்லேலூயா. சாத்தானை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த லேண்ட் இருக்குது. ஹல்லேலூயா. அந்த லேண்ட் எனக்கும் தேவனுக்கும் மத்தியில் இருந்தாலே அந்த லேண்ட் என்னுடைய தண்டனை ஏற்றுக்கொண்டது. ஹல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டி எனக்காக எல்லாத்தையும் செய்து முடித்துக்கிட்டார். ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தின் கீழ் இருப்பதால நான் ஒருபோதும் பாதியா இருக்க முடியாது. நான் அந்த நீதினால போறேன். ஹல்லேலூயா. அந்த லேண்ட் மட்டும் குறுக்க வரலனா, எனக்கும் தேவனுக்கும் குறுக்க வரலனா நான் போக முடியாது, ஒருத்தருக்கும் போக முடியாது. அதே பழைய பாடல நேஷனல் லேண்ட், இங்க லேண்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. அதுதான் வித்தியாசம். ரெண்டும் ஒண்ணுதான். அங்க அந்த ஆட்டுக்குட்டி இல்லைன்னா ஒருத்தரும் தேவசனத்தை அப்ரோச் பண்ண முடியாது. பழைய பாடல யாரும் அப்ரோச் பண்ண முடியாது, எவ்வளவு இன்னைக்கு தேசியம் அப்ரோச் பண்ண முடியாது. இன்னைக்கு லேண்ட் ஆஃப் காட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. அவர் நமக்கு மத்தியில இருக்கிறார். அந்த லேண்ட் என்னன்னா the word of God. ஹல்லேலூயா. அதனால நாம பரலோகத்துக்கு போக முடியும். இது அவருடைய குறைகள் மன்னிக்கப்படுகிறது. ஆண்டவர் அந்த மிஸ்டேக்கை பார்க்காதபடி அவர் அந்த லேம்பை பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த லேம்ப் பெர்ஃபெக்ட்டா இருக்கனால நாம் அதனால பெர்ஃபெக்ட்டா இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இதுதான் ஜஸ்டிஃபிகேஷன். இதை நீ விசுவாசிக்க தெரிஞ்ச சாத்தான் உங்களை வஞ்சிக்க முடியாது. இதை விசுவாசிக்க தெரியலன்னா சாத்தான் உங்களை வஞ்சிப்பான், நீ பாவி என்று உங்களை வஞ்சிப்பான். இது இல்லை, நான் ப்ரீடெஸ்டினேட் பை காட். ஹல்லேலூயா. அந்த லேம்ப் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிக்கிறார். இந்த லேம்ப்னால நான் வர்றேன். ஹல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த லேம்ப் ஆஃப் காட் நம்ம நேசிக்கிறோம். He killed the first lamb. முதலாவது லேம்ப் அங்க அந்த எதிரிலே அந்த ஆடம் ஈவுக்காக ஆண்டவரை கொன்றார். இதனால் ஒரு வழி உண்டானது. ஹல்லேலூயா. Only day, the only day is the lamb. சர்ச்சுக்கு வரும், நம்ம ஆண்டு தேடுறோம், பைபிள் படிக்கணும், இது மட்டும் சொன்னா போதுமா? இல்லை, அந்த லேம்ப் என்னுடைய பாவத்தெல்லாம் நினைச்சு சொல்லுங்க, பிசாசு ஓடிட்டே இருக்கான். பைபிள் படிக்க தெரிஞ்சுன்னா சாப்பிட்டுக்காரன் தான் பைபிள் படிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அவனுக்கு உங்களுக்கு என்ன, நமக்கு லேம்ப் இருக்குது. ஹல்லேலூயா. அந்த only day lamp தான். தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நாம் போறதுக்கு the only day the lamp. ஹல்லேலூயா. only place. ஆண்டவர் எங்கே நம்மை சந்திக்கிறார்? only place என்ன என்றால்
I am going to meet with the believer. அந்த நேரத்துல ஆண்டவர் சொல்றார், நான் வந்து அந்த விசுவாசியை இரத்தத்தின் அடியிலே சந்திக்கிறேன். Hallelujah. Only the meeting place வந்து அந்த நேரத்துல நான் இரத்தத்தின் அடியிலே இருக்கிறேன். Hallelujah. வெளிச்சத்துல வரும்பொழுது நீங்க இரத்தத்தின் கீழே வர்றீங்க. வெளிச்சத்தை விட்டு போயிட்டீங்கன்னா நீங்க இருளிலே போறீங்க. மெசேஜ் அதான் வெளிச்சமாக இருக்குது. அவர் ஒளியில இருக்கிறது போல நான் ஒளியில நடந்தால் ஒவ்வொரு ஐக்கியப்படுவோம். சுத்தி அவர் ஒளியில இருக்கிறது போல நான் ஒளியிலே நடந்தா, ஒளியிலே நடக்காதபடி வெளியே போயிட்டா இருளுக்கு போகும் பொழுது no salvation, no forgiveness of sin. சாத்தான் நமக்கு வந்து அந்த வெளிப்பாடு இருக்குன்னு நம்ம மேற்கொள்ள முடியாது. Hallelujah. நான் பயப்படுகிறேன் சொல்லிக்கிறேன், நான் அனுபவம் எல்லாரும் சொல்லுவாங்க, சாப்பிட்டு மக்கள் சொல்லுவாங்க. நம்ம அறிக்கை வேற மாதிரி இருக்கும். நான் only provided பேர்ல வந்திருக்கிறேன். Hallelujah. Only provided பேஸ்ல வந்திருக்கிறேன். Hallelujah. Jesus Christ என்னை சந்திக்கிறார். அவரோடு கூட நான் தொடர்பு கொள்கிறேன். எதுவே சொல்ல முடியும்? இது அந்த ஆராதனை மேல அந்த கேர்ஸ் அந்த வயல் ஊற்றப்பட்ட ஆண்டவர் அவர்களை சலித்தார். நீ முகத்தின் நிலத்துல விழும்படியாக நீ பாடுபடுவாய். இவ்வளவு நேரம் நீ வந்து எல்லாத்தையும் ஆண்டு கொண்டிருந்தாய், இப்பொழுது நீ பாடுபடுவாய். முகத்தின் வேலையினால நீ படைப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். நீ அதிக வேலையோடு கூட பிழை தருவாய். உன் ஆசை உன்னுடைய புருஷனை பற்றி இருக்கும். அவன் உன்னை ஆண்டு போவான். இவ்வளவு நாள் போய் ஈக்குவலா இருந்தாங்க, இப்பொழுது அவன் உன்னை ஆண்டு போடுவான். ஏதோ சொல்லுகிறார். அவங்களை ஏதேனும் அவரை தோற்றினார். மரணம் அவளுக்கு வந்தது, கேர்ஸ் அவங்க மேல வந்தது, வயல் கோபகலசமானது அவங்க மேல ஊற்றப்பட்டது. ஏனென்றால் அந்த மிருகமானது, அந்த சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது. அந்த மிருகத்தின் முத்திரையை கழித்துள்ளோம். அது சொல்வதை அவள் அந்த மிருகத்தினுடைய பேச்சுக்கு, அந்த சர்ப்பத்துக்கு அவள் செவி கொடுத்ததாலே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களுக்கும் அது சொல்வத்தை வழங்கினவர்களுக்கும் பொல்லாத கொடிய புண்ணாய் தேவனுடைய வார்த்தைக்கு நீ புசிக்கிறாளே சாவை சாவாயில் அந்த வார்த்தை சொல்லியிருக்கும் பொழுது, அந்த வார்த்தையை விட்டு விலகும் பொழுது மிருகத்தின் முத்திரையின் கீழே வரும் பொழுது கேர்ஸ் அவங்க மேல வந்தது, வாயால் ஊற்றப்பட்டது, கோபகலசம் ஊற்றப்பட்டது. அவருடைய எஃபெக்ட் இன்னைக்கு எல்லாருக்குமே மரணம் வருது. மரணம் ஒண்ணு இருக்கிறதுங்கிறத நம்ம நினைச்ச வேண்டாம், நம்மளை குறிச்சு நம்ம பெருபாட வேண்டாம். மரணம் ஒண்ணு இருக்குது, அதை எல்லாருமே நினைக்கும். அது எங்க இருந்து வருது? ஆதியாகமம் 3 நாளைக்கு நாங்க போய் அதை செஞ்சிருவோம், நாங்க பெரிய பணக்காரன் ஆகிற போறோம், நாங்க பெரிய ஏதோ எங்கிட்ட தான் நீங்க எல்லாம் வரணும், நாங்க பெரிய ரிச் ஆயிர போறோம், எங்க பிள்ளைகள் படிச்சு பெரிய உத்தியோகத்தை வரப்போதோ நாங்க போறோம். ரைட்டு, மனுஷனுடைய மனக்கோட்டை இருக்கு. நாளைக்கு உனக்கு மரணம் வந்தா என்ன நடக்கும்? நீ சேர்த்தவர்கள் யாரும் இருக்காது. ஆனா மரணம்னு நினைச்சோம்னா பெருமை மாட்டவே மாட்டோம். அது வயல் யாரு மேல ஊற்றப்பட்டது? அந்த ஆடையின் மேல ஊற்றப்பட்டது. இன்னைக்கு நமக்கும் அந்த நிலைமைக்கு வந்துட்டு இருக்குது. நம்ம அதை நினைச்சாதான் பெரும்பாகட்டே முடியாது. இன்னைக்கு நம்ம ஹெல்த் ஆகும், இன்னைக்கு வசதியா இருக்கும், நாளைக்கு மரணம் வந்தா என்ன? அது நம்ம பயப்படாதான். ஆனா அதை குறிச்ச நாலேஜ் நமக்கு வேணும். அப்படி இருந்தாலும் அது என்ன செய்யும்? நம்மளை பெருமை பாராட்டாதபடி அது கடப்படும். மரண பயத்தினால நம்ம இல்லை. இப்பொழுது நம்ம அடுத்தபடியாக காயின் ஏதலை திரும்ப பைபிளை வாசிக்கும் பொழுது இது 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் வசனம். ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாக காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றார். ஏதோ முதலாவது காயின் பிறக்கிறான், பின்பு அவன் சகோதரி ஆபேலை பெற்றார். காயின் ஆபேல் ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான், அப்பொழுது அவள் வந்து கர்ப்பவதியாகி ஒரு குமாரை பெற்றேன், கர்த்தரால் ஒரு குமாரை பெற்றேன் என்று அவனுக்கு காயின் என்று அவள் இன்னும் வஞ்சிக்கப்படுறார். அந்த சத்தத்தின் அந்த இசை வித்து இந்த காயினா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த காயின் தான் ரட்சிப்பை கொண்டு வரான்னு நினைச்சார். ஆனவர் வந்து அமெரிக்கான உலகத்தில் எந்த பாதியும் பிறக்க போறதில்லை. எந்த ஒரு தீவிரவாதியும் ஆனவர் அனுமதிக்காக பிறக்க முடியாது. அனுமதிக்கு சுத்தம் பரிமள சுத்தம் கிடையாது. நீங்க தேவனுடைய பரிமள சுத்தத்துப்படி பிறந்திருக்கிறீங்க. ஆனவர் என்ன அவருடைய சிந்தையில இருக்கும். ஒரு தாய் தகப்பன் ஆனவர் தேடினார். இதோ அவங்க என்ன செய்தால் அவங்க நம்முடைய சரீரத்தை கொண்டாந்தாங்க. தாய் தகப்பன் மூலமா உலக நம்ம கொண்டு வந்திருக்கிறார். We came from God. Hallelujah. ஆனா வந்து என்ன ஒரு தீவிரவாதி ஆனவர் பிறக்கும்படியாக அனுமதிக்கிறார். அவன் ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ண வேண்டும். அப்பொழுதுதான் பிரைவேட் மேல போக முடியும். அதே போல காயின் ஒரு தீவிர பொல்லாதவன், கொடியவன். இதை அவன் பிறக்கும்படியாக கர்த்தர் அனுமதித்தார்.
அனுமதித்தார். அந்த சர்பன் சீடானது அந்த வித்து கலக்கத்தக்கதாக அது கன்செப்ஷன் ஆகும்படியாக தேவன் அதை அனுமதித்தார். அது தேவனுடைய பரிபூரண சித்தம் அல்ல. Not the perfect will of God, it is a permissive will of God. Hallelujah. அதனால காயின் பிறந்தான். பின்பு ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி வேறொரு குமாரனை பெற்று அவனுக்கு ஆபேல் என்று பெயரிட்டான். ஒரு முறை அறியும் பொழுது 2 குழந்தைகள் பிறகு வித்தியாசமான தகப்பன்மார்களுக்கு பிறந்திருக்கிறார். ஒரே கர்ப்பத்திலே அவர்கள் தோன்றி இருக்கிறார்கள். அந்த பொழுது காயின் தன் நிலத்தை பயிரிடமான நிலத்தில் முதல் கனிகளை கொண்டு வருகிறார். அழகான பலிபீடத்தை கட்டுகிறார். ஏனை தோட்டத்தை கிடக்கே சுடரொளி பட்டயம் அங்கே இருக்கிறது. அது பக்கத்துல தான் இதால் பலிபீடத்தை கட்டி கதரை நோக்கி கூட்டு ஆடுவே என்னுடைய பலியை நீர் அங்கீகரிக்க வேண்டும். இது எந்த விதமான ரிசல்ட் அங்கே வரல. நம்ம ஆபேல் மந்தை இல்லை முதலில் தான் கொடுமையான வீட்டை அந்த ஆட்டை கொண்டு கதிர்களை பலி செலுத்தி அந்த எல்லாம் வார்த்தையின்படி செய்யும். இதெல்லாம் வார்த்தையின் எனக்கு நீர் செவி கொடுத்தோடும் ஜெபிக்கும் பொழுது இதனால் நீர் என்னை கேட்டதும் என்று அவர் ஜெபிக்கும் பொழுது fire came down from heaven and consumed the sacrifice. இதோ என்றால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலியை பட்சித்தது. ஹல்லேலூயா. காயின் அதை பார்க்கிறான். பலி மேல அக்கினி வருகிறது, இவன் பலி மேல அக்கினி வருகிறது. அதனால அவனுக்கு முகநாடி வேறுபட்டது. மிகவும் எரிச்சலானான். நம்ம எவ்வளவு அழகா பலிகளை கட்டியிருக்கோம், எல்லாம் அருமையான கனிகளை காய்களை கொண்டு இருக்கிறோம். அவன் அவன் ஆட்டை தரதரன்னு எடுத்து வந்திருக்கிறான். அவன் கல்லை வச்சு கூர்மையான கல்லை வச்சு தொண்டை அறுக்கும் பொழுது அது பேண்ட் கத்துது. அது காவலையை அடிச்சு புழுதியெல்லாம் அப்படி பண்ணி அலங்கோலமா இருக்கு. அவன் இருந்தார். நான் அழகா இருக்கேன், ஏன் பலிய அவனுடைய மிகவும் எரிச்சலானா jealousy, wrath, anger, malice. இதனால் அவனுக்கு பொறாமை வந்தது, அவனுக்கு கோபம் வந்தது, அவனுக்கு கசப்பு வந்தது. இதன் விதமான அவனுடைய மகனாடி வேறுபட்டது என்று வாசிக்கும். அந்த வசனத்தை வாசிக்கலாம். காயினும் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. இது அவனுடைய முகநாடி வேறுபட்டது. அவனுடைய முகநாடி அந்த கான்டினன்ஸ், இதை கர்த்தர் அவனுடைய கான்டினன்ஸ் பார்க்கும் பொழுது முகநாடி வேறுபட்டது என்று சொல்லப்படுது. அவனுடைய முகநாடி வேறுபட்டது. And Cain was very wroth and his countenance fell. அவனுடைய முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் என்ன சொல்றார்? உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? Why is thy countenance fallen? என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார். இன்னும் அவன் மேல ஜட்ஜ்மெண்ட் வரல. வார்னிங் தென் ஜட்ஜ்மெண்ட். தேவன் தன்னுடைய வழியை மாற்ற மாட்டார். முதல்ல வார்னிங் கொடுத்துட்டு தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவார். முதல்ல நம்ம தவறு செய்வோம், அதன் பின்பு ஆண்டவர் வார்னிங் கொடுப்பார். அதன் பின்பு நம்ம தவறை திருத்திக்கிறோம்னா ஜட்ஜ்மெண்ட் வரும். வயல் கோபகலசம் ஊற்றப்படும். அது ஒரு தனிப்பட்ட மனுஷன் மேலே ஊற்றப்படலாம், ஒரு குடும்பத்தின் மேலே ஊற்றப்படலாம், ஒரு பட்டணத்தின் மேலே ஊற்றப்படலாம். முழு உலகத்திலையும் அது ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதனால உன்னுடைய முகநாடி ஏன் வேறுபட்டது? நம்ம தேவனுடைய சபைக்கு வரும்பொழுது நம்முடைய முகநாடி வேறுபடாது. அவர் மேலே கோபமோ, ஜெலசி, மேலிஸ், இத கசப்பு தன்மைகள் இருக்கக்கூடாது. ஆண்டவர் மேலே நமக்கு ஒரு தேங்க்ஸ்கிவிங் மனப்பான்மை இல்லாதபடி ஒரே ப்ளூமி என்றால் முகநாடி வேறுபட்டு கான்டினன்ஸ் ஃபாலன், ஏன் நீ துக்கத்தோடு இருக்கிறாய் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். ஆண்டவர் வாயிலை பார்த்து கேட்டார், ஏன் முகநாடி வேறுபட்டது? நம்ம தேவனாலே வரும்பொழுது அமிதமான முகநாடி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு எப்பொழுது தேங்க்ஸ்கிவிங் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு அந்த பல காரியம் நிறைய காரியம் செய்திருக்கிறார். எனக்கு சோழன் ஜீவான் அவர் பாடின மாதிரி அந்த பல உணவும் உடுக்க உறவிடம் எல்லாமே தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது முதல் பாடலை கவனிக்கும் பொழுது அத்தனை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? ஹல்லேலூயா. எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல சுகம் தந்திருக்கிறார், நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறார், கணவன் தந்திருக்கிறார், வருமானத்தை தந்திருக்கிறார், வீட்டை தந்திருக்கிறார், எல்லாமே தந்திருக்கிறார். இன்னும் சம்பளம் குறைவு சொல்லிட்டே இருக்கா? 10,000 ரூபாய்க்கு வாடகை கொடுத்து குடும்பத்தை நடத்துறாங்க. எப்படி நடத்துறாங்க எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஆனா சிலருக்கு ஆண்டவர் எவ்வளவு ஆசையாக தந்தாலும் இன்னும் அது இல்லை இது இல்லை என்ன ஆண்டவர் பாப்பாரு. அவனை சந்தோஷமா இருக்கிறான், நீ எப்படி இருக்கிற? உன் முகநாடியா வேறுபடுது.
So many things general we have to thank him. Hallelujah. கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். ஆமென். அவர் வந்து நமக்கு நிறைய ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். பைபிள்ல நிறைய ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். இந்த உலக வாழ்க்கைக்கும் என்றால் இதோ எட்டர்னல் பிளஸ் நித்தியமான ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஹalleluya. வாக்குத்தத்தம் பண்ணா இட் இஸ் ஆல்ரெடி செட்டில்ட் இன் ஹெவன். ஹalleluya. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பரலோகத்தில் இருக்கிறது. அவர் என்னென்ன வாக்குத்தத்தம் செய்தாரோ அதெல்லாம் இஸ் செட்டில்ட் இன் ஹெவன். எத்தனை விசுவாசிக்கிறோம்? ஆல்ரெடி செட்டில்ட் இன் ஹெவன். அது பரலோகத்தில் இருக்குது. நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்க அவருடைய வார்த்தையானது அது வந்து ஒருபோது தவறாது. அந்த ப்ராமிஸ் நெவர் ஃபெயில். ஹalleluya. already spoken. ஆண்டவர் ஏற்கனவே அதை உரைத்திருக்கிறார். இஸ் ஆல்ரெடி செட்டில்ட் இன் ஹெவன். நம்ம அதுக்கு தேங்க்ஸ்கிவிங் பண்ணணும். ஹalleluya. ஆண்டவரே நீர் இப்படி சொல்லி இருக்கிறார் எல்லாம் மேல இருக்குது. ஹalleluya. என் கையில இருந்து வரல அது மேல இருக்கு. ஹalleluya. நீங்க அதுக்கு வரப்போறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus. Hallelujah. நீ வரப்போறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. Holy Spirit என்ன செய்வார்கள்? விசுவாசத்தினாலே அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். Holy Spirit is going to lead you. உங்கள் பசுத்தாவியானவர் உங்களை நடத்து வருகிறார். நீங்க வந்து அதை பெரும்படியாக விசுவாசத்தினாலே பெரும்படியாக நடத்துவார். Hallelujah. அதெல்லாம் என்ன செஞ்சிருங்க? அங்க ஹெல்த் நமக்கு இருக்குது, சால்வேஷன் இருக்குது, ஹோலி கோஸ்ட் இருக்குது, இது ப்ராஸ்பெரிட்டி இருக்குது, பீஸ் ஆஃப் காட், சமாதானம், சந்தோஷம் எல்லாமே இது செட்டில்ங்க. உங்க பசுத்தாவியானவர் உங்களை நீங்க விசுவாசத்தினால அதை பெரும்படியாக நடத்துது. Thank you Jesus என்று சொல்லுகிறது. நீங்க அதை பெரும்படி எத்தனை பேர் பெற முடியும்? அவங்க அப்படி அவங்க ஃபெய்த் எக்ஸர்சைஸ் பண்றாங்க. அவங்க கத்தருக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்க வந்து புலம்பிக்கொண்டே இல்லை, ஆசீர்வாதத்தை தராங்க. புலம்பி இருக்குது இல்லாம போது உள்ளவரையெல்லாம் அவர் கொடுக்கக்கூடிய இல்லாதவங்க தனது உண்டதை நினைக்க ஏற்றுக்கொள்ளப்படும் இருக்கிறதும் போயிடும். அதெல்லாம் அப்படி சொல்லியிருக்கு. சல்லடி சட்டில் இன் ஹெவன். ஹalleluya. தேவனுடைய வழித்தரங்கள் அது ஏற்கனவே இருக்கிறது. இட்ஸ் a finished product. ஹalleluya. அது ஏற்கனவே முடிந்து விட்டது. எத்தனை விசுவாசிக்கிறோம்? நீ ஏன் துக்கத்தோடு இருக்கிறாய்? நீ வந்து நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? வாசிக்கிறார். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்து. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்து. If thou dost well, shalt thou not accept it? If thou dost not well, sin lieth at the door. பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். இது வந்து இன்னும் மேல ஜட்ஜ்மெண்ட் வரல, இன்னும் காயின் மேல கோபரச ஊற்றல. அவன் தவறு செய்துவிட்டா சரியான ஆஃபரிங் கொண்டு வரவில்லை. காயினுடைய சாக்ரிஃபைஸ்ல நோ பிளட், அந்த ஆயுளுடைய பிளட் இருக்கு. கர்த்தர் அங்கீகரிக்கிறார், சிந்திகேட்டட். ஹalleluya. ஆண்டவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். பார்க்கலாம் கோபமும் எரிச்சலும் பொறாமையும் கசப்பும் அவனுக்கு வந்திருக்கிறது. ஆண்டவர் கேட்கிறார், ஏன் அந்த மாதிரி இருக்கிறார்? ஏன் உனக்கு கசப்பு பொறாமை ஏன் பகை வருகிறது? தேவ சமூகத்தில் நீ அப்படி இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் அவனுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். எச்சரிப்பு கொடுக்கிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை, நீனும் அதே மாதிரி பலியை கொண்டு வா, நான் அதை அக்செப்ட் பண்றேன். காயின் கொண்ட பலியை போல நீனும் பலியை கொண்டால் நீ நன்மை செய்தால் உனக்கு, நீ அப்படி செய்யவில்லை என்றால் பாவம் உன் வாசற்படியில் படுத்து இருக்கும். உன் வாசற்படியில் அது எப்பவுமே இருக்கும். நீ அதை தாண்டி தான் வெளியே போகணும். நீ உள்ள வரும் பொழுது அதை தாண்டி தான் வரணும். அந்த வாசற்படியில் அது படுத்து கிடக்கும், நாய் மாதிரி அது படுத்து கிடக்கும். அவன் மைண்ட்ல பேட்டில் ஏற்படுது, நம்ம அதே மாதிரி செய்யலாமா செய்யக்கூடாதா? மைண்ட் பேட்டில் இருக்கு. மைண்ட் இஸ் a gate. ஹalleluya. மெய்வாய் கண்ணுக்கு செவி. இந்த ஐம்புலன் மூலமாக அந்த 5 கேட்ஸ் நம்முடைய பாடியில, இது ஒரு ஹவுஸ். இந்த ஹவுஸுக்கு 5 வாசல் இருக்குது. அந்த வாசல் வழியா மைண்டுக்கு போகுது. மைண்ட்ல வந்து ஒரு பேட்சில் வருகிறது. இது கான்சியஸ், இமேஜினேஷன், ரீசனிங், அஃபெக்ஷன், மெமரி, இது 5 புலன்கள் அங்கே இருக்கிறது. அங்க ஒரு பயன். அந்த 5 புலன்கள் வந்து மைண்ட் இஸ் த கேட் டு த சோல். அங்கே சோலுக்கு போகும். நான் செய்ய மாட்டேன், ஆண்டவர் சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு வடப்பிடிக்கும் பொழுது சோழ வந்து சாத்தாம இருக்காங்க. அவிசுவாசம் என்ன வார்த்தைக்கு கீழ்ப்படித ஆண்டவர் இருக்கிறார். மைண்ட் இஸ் a gate. அது மைண்ட்ல தான் பேலன்ஸ் வரும். பாஸ்டர் அப்படி சொல்றாருன்னா பாஸ்டர் வார்த்தையை சொல்றாரு, அதனால நமக்கு தானே நல்லது சொல்றாரு நினைச்சா அந்த மைண்ட் பேலன்ஸ் நம்ம அதை
விசுவாசிப்போம், கீழ்ப்படிவோம். உனக்குள்ள சோல்ல ஆண்டவர் வந்திருப்பாரு. எல்லாம் நான் அப்படி கீழ்ப்படிய மாட்டேன், நான் சர்ச்சைக்கு வர மாட்டேன். சோல்ல சாத்தான் வந்திருக்கோம். அவிசுவாசம் சோல்ல வந்து சாத்தான் கர்த்தர் இருக்கணும். பெய்தல் தான் பிரித்தார். என்ன செஞ்சார்கள்? இப்பொழுது வயல்வெளியில பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதை வயல்வெளியில பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அங்க டாப் பண்றாங்க. நீ வந்து எதனால ஆண்டவன் பலியை ஏற்றுக் கொண்டார். இத நம்ம நீ பார்க்கிறல்ல, எல்லாமே நல்லாதான் இருந்துச்சு. சிங்கப்பூரியை பார்த்தா நீ ஏன் பயந்து ஓடி வர? நீ ஏன் பயந்து ஓடி வர? அவங்க கேட்கணும், நீ ஏன் பயந்து ஓடி வர? முன்னாள் அப்படி இருந்துச்சா? இல்லை, எல்லாம் ஆண்டவர் ஹார்மோனியா தான் உண்டாக்குறாரு, எல்லாம் இசைவா உண்டாக்குறாரு. பயங்கர இல்லை. ஏன் வந்துச்சு? அந்த பாவம் சர்ப்பமானது ஏவாடு. அதனால ஆண்டவர் என்ன செஞ்சார்? இது ரத்தத்தை சிந்தி இன்னசென்ட் அனிமல் நமக்காக மறித்தது. அதனால ஆண்டவர் மீட்பை ஏற்படுத்தினார். அதான் நம்ம தேவனோட ஐக்கியப்படணும்னா, ஆண்டவர் நம்ம பலியை ஏற்றணும்னா ஆடை கொண்டு வர லேம்பை கொண்டு வரணும். இது மாதிரி சொல்லும் பொழுது இது ஆபேல் அங்க பேசினா வயல்வெளியில பேசி கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. வசந்த வாசிகளா? காயின்கள் சகோதரனாக ஆபேலோட பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின்கள் சகோதரனாக ஆபேலுக்கு விரோதமாக எழுப்பியவனை வயல்வெளியில பேசி கொண்டிருக்கும் பொழுது இவனுக்கு என்ன செய்தாலும் கோபம் ஏற்பட்டது. நான் அழகான பலியை கொண்டு வந்தேன், என்னுடைய பலிகள் நான் வந்து பெஸ்டிங்க கொண்டு வந்திருக்கேன், அவனுக்கு ரொம்ப பெஸ்ட் கொண்டு வந்திருக்கேன். அவர் ஏன் காணிக்க அங்கீகரிக்க, உங்க காணிக்க அங்கீகரிக்க நான் வந்து மாத்திக்கிட போறதில்லை. அல்லேலூயா. நான் செஞ்சது ரைட் தான், எனக்கு தப்பே கிடையாது. எல்லாம் அவங்க மேலதான் தப்பு, எல்லாம் அவங்க பார்த்ததுனால தப்பு, அவங்க கணவர் மேல தப்பு, எனக்கு எந்த தப்புமே கிடையாது. நான் ரைட். பாத்தீங்களா காயினார் அவன் நான் பெஸ்ட் பெனிஃபிட் கிடையாது. பெஸ்ட் நான் பொருளை போறேன், பெஸ்ட் ஃப்ரூட், பெஸ்ட் விச்சர் ஃப்ரூட்ஸ், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நான் கொண்டு வந்திருக்கேன். அவர் எப்படி எங்க அணிக்க உங்க அணிக்க அங்க ஏற்றுக்கொண்டார். இது மாதிரி அங்கே இருந்தால் அங்கே ஒரு பேட்டில் வந்தது, மைண்ட் பேட்டில் வந்தது. தீர்ப்பு இருந்தால் சார் நான் யாரு கொலை செய்கிறான் என்று வார்னிங் கொடுக்கிற வார்னிங் தென் ஜட்ஜ்மென்ட். தீர்ப்பு இருந்தால் ஏதேனும் வந்து அந்த மிஸ்டரியை ரிவீல் பண்ணுகிறான். ஏன் லேம்ப கொண்டு வந்த மிஸ்டரியை ரிவீல் பண்ணும்போது அந்த மெசேஜ் அந்த லேண்ட் மெசேஜ் அந்த ஆண்டை பற்றி தான் அந்த ரகசியத்தை ரிஜெக்ட் பண்ணினா, அதை புறக்கணித்தா நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? அதே மாதிரி அவன் செய்யப்படுது. Judgment was following his rejection. அவன் புறக்கணித்ததினால, அந்த மெசேஜை புறக்கணித்தனாலே அவன் மேல நியாய தீர்ப்பு வந்தது. After it was revealed to him, ஆக ஆபேல் அவனுக்கு வெளிப்படுத்தின பின்பு, after it was revealed to him, அவனுக்கு வெளிப்படுத்த பின்பு judgment was following the rejection. இதோ புறக்கணிக்கப்பட்ட பின்பு அதை தொடர்ந்து நியாய தீர்ப்பு வந்தது. ஆண்டவர் மறுபடியும் பூமியை சபிக்கிறார். 12 வருஷத்துல இதான் செகண்ட் டைம் ஆதாம் நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டது. அந்த கர்ஸ் வந்து பூமி மேல இருந்தது. நீ என்ன பயிர் செஞ்சாலும் பலன் கொடுக்க, அது முள்ளு கொடுக்க மாட்டேன், களையா வரும், முள்ளா வரும். பலன் கொடுக்க கர்ஸ் பயம் கோபகரசம் பூமியில ஊற்றப்பட்டிருக்கு. அதனால்தான் பயிர் வச்சா அது நோய் வருது, அது நல்லா பலன் கொடுக்க மாட்டேங்குது, முள்ளு குறுக்கும் முளைக்கிறது. அது வந்து சபிக்கப்பட்டதாங்க. லேண்ட் வந்து இன்னைக்கு பூமி சபிக்கப்பட்டதாங்க. நல்லா பயிர் வச்சா நல்ல பலன் கிடைக்கிறது இல்லை. அது ஏதேனும் போல மறுபடியும் அவங்க மாற்ற போகிறார். அந்த கர்ஸ் அந்த லிஞ்ச் பண்ண வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது பூமியில கோபரசம் ஊற்றப்பட்டது. ஆதாம் செய்த பாவத்தினாலே இத பூமியில கோபரசம் ஊற்றப்பட்டது. இத காயின் செய்த பாவத்தினால இரண்டாம் திருப்பு ஊற்றப்படுகிறது. 2 மடங்கு இந்த பூமி சபிக்கப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? நம்ம சொன்னா, எனக்கு நீ கொடுத்த தண்டனை என்னால சகிக்க முடியாது. 13 வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது, என்னால சகிக்க முடியாது. இதனால் நான் ஒரு சர்வத்துக்கு வேற மறைந்து நகையற்றவனாய் இருப்பேன், என்னை காண்கிறவன் என்னை கொண்டு போடுவான்னு சொல்லப்படுது. கர்த்தர் என்ன செய்தார்? அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பழி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். அதான் mark upon Cain. The Lord set a mark upon Cain, lest any man find him to kill him. இது அவனை கொண்டு போடுவதற்கு மேல் ஒரு முத்திரை போட்டார். நான் மிருகத்தின் முத்திரை. இங்க இருந்து ஆதியாந்திலிருந்து ஆரம்பிச்சு வெளிப்படுத்தல வந்து 16 அதிகாரத்துல
இங்க இருந்து அங்க வரைக்கும் வருது மிருகத்தின் முத்திரை. எல்லாத்துக்குமே ஆரிஜின் வந்து ஜெரிசிஸ் தான், முடிவு வந்து வெளிப்படுத்தும். காயின் வந்து மிருகத்தின் முத்திரையை இருக்கும் தான், மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களுக்கும் அதில் சொர்க்கத்தை மனங்களாகிய மனுஷருக்கு கொடிய புண் உண்டாயிற்று. மிருகத்தின் முத்திரையை முதலாவது தரித்தவன் காயின். சீல் ஆஃப் காட், தேவனுடைய முத்திரை என்று செய்கிறேன் சொல்லுகிறார். The Holy Spirit identifying Cain's religious work, which was contrary to the revealed will of God. இதோ அந்த காயின் செய்ததான அந்த காரியத்தை பசுத்தாவியர் என்ன சொல்கிறார்? மத சமாதானமான காரியங்கள் தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைக்கு முரண்பாடாக இருந்தது. ஆண்டவர் அதை டிஸ்அப்ரூவல், ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறது. அதனால என்ன சொல்றாரு? அவனுக்கு நோ ஃபர்கிவ்னஸ், அவன் மேல அவனுக்கு வந்து பாவ மன்னிப்பு இல்லை. There is no forgiveness for rejection of God's revealed will. தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட சித்தத்தை புறக்கணிக்கும் பொழுது no forgiveness, அவனுக்கு மன்னிப்பு இல்லை. அதனால என்ன செய்யறால் அவனுக்கு மார்க் போடப்பட்டது, அடையாளம் போடப்பட்டது. ஆமென். முதலாவது இருந்தால் அவன் வந்து ஆண்டவர் அவனுக்கு வாணி கொடுக்கிறார். வாணி கொடுத்த பின்பு ஏதேல் என்ன செய்கிறான் என்றால் அதை ரிவீல் பண்ணுகிறான், அந்த நிச்சய ரிவீல் பண்ணுகிறான். கர்த்தர் எப்படி இருக்க பலியாக்கி அந்த நிச்சய ரிவீல் பண்ணுவோம், அதை ரிஜெக்ட் பண்ணும் பொழுது இது அவன் மேல கேர்ஸ் வருகிறது. உன் நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டிருக்கும். யூ ஆர் வேகமன், நீ வந்து நிலையற்றவனாய் திரிவாய் என்று சொல்லும்போது அதன் பின்பு மார்க் வருது. ஹல்லேலூயா. அதன் பின்பு மார்க் வந்தது, அடையாளம் போடப்பட்டது. அதன் பின்பு என்ன நடந்துச்சு? அப்படியே காயின் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். இதோ என் கர்த்தருடைய சன்னதியை விட்டு Cain went out of the presence of God. தேவனுடைய சமூகத்தை விட்டு அவன் விலகி போனான், புறப்பட்டு போய் நோத் என்கிற தேசத்தில் குடியிருந்தான் என்று சொல்லப்பட்டது. தேவனுடைய பிரசன்னத்துக்குள் மறுபடியும் வர முடியாது. ஒருபோதும் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படாது. ஒருபோதும் அவன் தேவனுடைய பிரசன்னத்துக்கு வர முடியாது. அவன் eternally separated from the presence of God. அதான் ஒரு மேல மார்க் போட்டாச்சுன்னா இவனுக்கு 1000 தடவை சொன்னாலும் 1,00,000 தடவை சொன்னாலும் மனம் திரும்பவே மாட்டான். மார்க் போட்டாச்சு. ஒருபோது இனிமேல் வாழ்நாள் மற்றும் உயிரோடு இருக்க வரைக்கும் மறுபடியும் இவர்கள் தேவனுடைய சமூகத்துக்குள் வரமாட்டார்கள். அதுதான் மார்க். நமக்கு சீல் ஆஃப் காட், போலீஸ். ஹல்லேலூயா. பசுத்தாயின் முத்திரையாக கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் மீட்கப்படும் நாடுகளுக்கு முத்திரையாகப்பட்ட தேவனுடைய பசுத்தாவியை துக்கப்படுத்தார்கள். நமக்கு சீல் ஆஃப் ஹோலி கோஸ்ட் வரும் பொழுது இந்த ஆண்டவருடைய சீல் அங்க கொடுக்கும் பொழுது ஒருபோது இந்த ஆத்மா பின்வாங்கி போக முடியாது. ஹல்லேலூயா. இந்த ஆத்மாவுக்கு பாடி சேஞ்ச் உண்டு, இந்த ஆத்மாவுக்கு ரேப்சர் உண்டு. எக்காலத்திட்டு இது லாஸ்டடி ஆக முடியாது, ரேப்சர் இதுக்கு கண்டிப்பா உண்டு. ஆனா மார்க் என்ன டிஸ்டிங்ஷன், அது ஒரு என்ன ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிறது. இவன் ஒருபோதும் உள்ள வர முடியாது. மார்க் பீஸ்ட், இவனுக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மார்க் பீஸ்ட் சீலாத ஹோலிகோஸ்ட் தீர்மானி போகவே மாட்டாங்க. மீட்கப்படுவாங்க, சரீரம் மீட்பு உண்டு. ஹல்லேலூயா. இவங்க ஆத்மா மீட்கப்படுகிறாங்க, சரீரம் மீட்பு உண்டு, எத்தனை பிளஸிங் உண்டு. யாரும் அதை ஸ்டாப் பண்ண முடியாது. எத்தனை பேர் சீல் ஆஃப் காட் பெற்றுக்கிறோம்? எத்தனை பசுத்தாய் முத்திரை சீல் ஆஃப் காட். அதற்கு இந்த சீல் ஆஃப் காட் வந்தது. கேயின் மார்க் ஆஃப் தி பீஸ்ட். நம்ம மார்க்ல நம்ம சீல் பெற்று எத்தனை விசுவாசிக்கிறோம்? நம்ம இங்க பார்க்கும் பொழுது ஏதேல் வந்து என்றால் அவன் வந்து கர்த்தர் அவனுக்கு ஒரு முத்திரையை திறந்தார். God opened his seal, he got the mystery. Hallelujah. அவனுக்கு ஒரு mystery unfolding ஆனது. He got the revelation. Hallelujah. அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டான். lamb மூலமா தான் தேவனை சந்திக்க முடியும். lamb மூலமா தான் அவருடைய பிரசன்னத்துக்குள்ள போக முடியும். Hallelujah. Christ is the lamb. Hallelujah. The word is the lamb. Hallelujah. அதன் மூலமா தான் தேவனுடைய பிரசன்னத்துக்கு வர முடியும். ஆமென். ஏதேலுக்கு அந்த வெளிப்பாடு கிடைத்தது. அந்த வெளிப்பாட்டை அவன் சொன்னான். ஆனா அவன் ரிஜெக்ட் பண்ணும் பொழுது இஸ் ரிவீல்ட் பட் ஹி ரிஜெக்டட். அதன் பின்பு என்ன செய்தார்? அவன் மேல வாதை ஊற்றப்பட்டது. வாதை வந்த பின்பு ஆண்டவர் மார்க் போடுகிறார். சிலருக்கு சிச்சை வந்தா மறந்துடுவாங்க, சிலருக்கு சிச்சை வந்தா கூட மறந்துட மாட்டாங்க. ஆண்டவர் என்னை கொன்னே போட்டாலும் நான் கல்வாரி சபைக்கு வர மாட்டேன். ஆஹா, உனக்கு மார்க் ஆண்டவர் போட்டிருக்கிறாரு, நீ அது தெரியல.
காயினுக்கு போட்ட மாதிரி உனக்கு போட்டிருக்கிறாரு. ரைட் தான், நீ சொல்றது ரைட்டு தான். செத்தாலும் நீ வர மாட்டானா, உனக்கு மார்க். ஒருபோதும் தேவனுடைய சமூகத்தில் நீ வர முடியாது. நீ சொல்றது கரெக்ட். சாதாரணமா பேசுறான், ரைட்டு. கடைசியில நீ அடையிற தெரியும். அவன் போற இடத்துக்கு தான் நீ போ, அங்கேதான் நீ உனக்கு பங்கு. நம்ம சீல் ஆஃப் காட் எப்படி ரெவலேஷன் பெற்றானோ, ஆபேல் விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியை பார்க்கிற மேன்மையான பலியை செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். இத கர்த்தர் அவனுடைய காணிக்கையை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். Hallelujah. Abel offered a more excellent sacrifice than that of Cain. காயினை விட more excellent sacrifice. Hallelujah. எப்படி? By faith, by விசுவாசம், வெளிப்பாட்டினால கர்த்தருக்கு அந்த வெளிப்பாட்டை கொடுத்தார். Hallelujah. முத்திரை திறக்கப்பட்ட நீ வெளிப்பாடு வந்திருக்கு. நம்ம mystery of Jesus Christ, the land is Christ நம்ம பெற்றுக்கொண்டோம். Hallelujah. We are justified. Hallelujah. நீதிமானாக்கப்பட்டோம் என்று விசுவாசிக்கிறோம். ஆபேலுடைய கண்டினியூட்டியை குறித்து சொல்லப்படுது. ஆபேலுக்கு இந்த கர்த்தர் பாரு எல்லாத்தையுமே வரிசையா உண்டாக்கிறார். கிரியேஷனை பார்த்தீங்கன்னா மாடர்ன் லைஃப், அதுக்கு பிறகு நரின் லைஃப், அது பேர்ட் லைஃப், அது அனிமல் லைஃப், கொஞ்சம் கொஞ்சமா அந்த முத்திரையை திறந்து வெளிப்படுத்தி கடைசியா அந்த ஆதாமை கொண்டு வரும்பொழுது ஆதாமுக்கு மேல எதையும் ஆண்டவர் சிருஷ்டிக்கிறது. ஆடாம் அந்த தேவன் ஒவ்வொரு சிருஷ்டிப்பிலையும் கல்லை கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்தி ஆடாம் பரிபூர்ணமாய் வெளிப்படுத்துகிறார். ஏதோ பின்பு ஆடாம் என்ற ஈவு ஸ்டோரியை சொல்றேன். ஆடாம் ஈ விழுந்து போனபொழுது தீர்க்கதரிசிகள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்ணி ஜீசஸ் கிரைஸ்ட் வரும்பொழுது பெர்ஃபெக்ட், ஹalleluya, பெர்ஃபெக்ட் காடாக இருக்கிறது. பெர்ஃபெக்ட் ரெவலேஷன் வந்திருக்கு. அதே போல முதலாம் சபையானது பெர்ஃபெக்டா இருந்தது. அது அப்போஸ்தலர் சபையா. இந்த அப்போஸ்தலர் சபையானது விழுந்து போன பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அதை வெளிப்படுத்தி இந்த கடைசி காலத்துல 7 புத்தகத்தை திறந்து பெர்ஃபெக்ட் பிரைட் வந்திருக்கிறார். ஹalleluya. கம்ப்ளீட் இது இது மேற்கொண்டு இல்லை, இதோட கம்ப்ளீட் ஆகி இதுதான் ஏபேல் அந்த மிஸ்டரியை சொன்னான். ஆண்டவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்து வந்தார். ஏன் அந்த கண்டினியூட்டி பிரேக் ஆகும்? அந்த ஃபெலோஷிப் ஏன் முடிக்கப்பட்டது? ஏனென்றால் பாவம் உள்ள வந்தது. ரத்தத்தினால தான், ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால தான் போக முடியும் சொல்லப்படுது. மிஸ்டரியாக கொடுக்கப்பட்டும் வேணும். அந்த மாதிரி மிஸ்டரியை ரிவீல் பண்றோம். அதெல்லாம் கரெக்ட், எங்க சபைதான் கரெக்ட், என்ன செய்யறாங்க, அந்த சபையில பார்த்தா எவ்வளவு தப்பு இருக்குது. பசு வேலை பார்த்து உடைய செய்யறார், சம்பளம் வாங்குறாரு, எங்க தசை பார்த்தையும் வாங்குறாரு. ஆசிரியருக்கு தேவையான அழைப்பெல்லாம் ஓட்டு போட்டு எடுத்திருக்கிறீங்க. என்ன அது கண்கூடா தெரியல, அது தவறு தெரியல. நான் தேதான் ரைட்டு தான் காயின் மேல இருக்குது. அவன் வாங்கி கீழ்படியல, அவனுக்கு அது தவறா தெரியல. அவன் பாருங்க என்ன செய்யறாரு என்றால் அவ்விதமாக போகும் பொழுது அவனுக்கு அந்த மார்க் வந்தது. இனி ஒருபோதும் நீ வர முடியாதுப்பா, நீ தேவனுடைய பிரசன்னத்துல ஒருபோதும் eternally separated from the presence of God. அதான் மார்க். இப்பொழுது I brought this ஆண்டவரே, நான் இதை கொண்டு வந்தேன் என்றால் உங்களுடைய மார்க்கின்படி நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஹalleluya. அவன் நான் பெஸ்ட் திங்க நான் கொண்டு வந்திருக்கேன், நீ அக்செப்ட் பண்ணி ஆகும். அவன் அப்படி சொல்றான், டிமாண்ட் பண்றான். இவன் என்ன சொல்றான் என்றால் ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த வெளிப்பாட்டின்படி இந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு, இந்த ஆட்டுக்குட்டியின் மூலமாக நான் உங்களோட ஐக்கியப்படுறேன். வேற நேரத்தில் நான் உங்களோட ஐக்கியப்பட முடியாது. அந்த என்றால் எனக்கு செவி கொடுன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் பலியின் மேல் ஃபயர் அனுப்பினார். God indicated his sacrifice. Hallelujah. God honored his sacrifice. Hallelujah. அவர் lineage ஏற்பட்டது. 2 சந்ததி வந்தது. ஒன்று காயின் சந்ததி, இன்னொன்று ஆபேல் சந்ததி. ஆபேல் மரித்து போன சேர்த்து வந்தான். ரெசரக்ஷனுக்கு அடையாளமாக இருக்கு. கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு அடையாளமாக இருக்கு. Reasons of rejection. அவன் காயின் தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தனாலே, vindicated word of God, தேவனுடைய உறுதியாக்கப்பட்ட வார்த்தையை புறக்கணித்தனாலே ஒரு கலப்படமான சந்ததி வந்தது. அந்த சந்ததி தேவனுடைய சன்னிதானத்துக்கு பிரசன்ஸுக்கு அப்பாலே ஜீவிக்கும் நோக்கி இருந்தது. ஆனால் இங்க ஆடம் ஜெனரேஷன் இது அவர்கள் தேவனுடைய பிரசன்ஸ்ல இருக்கிறாங்க. ஹalleluya. பிரசன்னத்தை விட்டு வெளியே போகுது. ஹalleluya. எது பரிதாபமான நிலைமை, தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு வெளியே போகுது. ஆண்டவர் நம்மளை துரத்துறது. நம்ம ஸ்டேயிங் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். ஹalleluya.
ஆபேல் அங்கே நிலைச்சிருக்கிறான் தேவனுடைய பிரசனத்துல. ஆனா காயினோ அவன் பிரயாணம் பண்ணி அவன் தூர போனான். ஆபேலுக்கான லிஸ்டை ரிவீல் பண்ணார். இதை ஆபேல் அதை காயினுக்கு ரிவீல் பண்ணான். ஆனால் அவன் கீழ்ப்படியல. அதனால இன்னைக்கு சீல் அதுக்கு மார்க். சீல் வந்து எதை குறிக்கிறது? ஓனர்ஷிப்பை குறிக்கிறது. அதனால நமக்கு பசுதாவி முத்திரையாக தற்பொழுது நம்ம இயேசுக்கு சொந்தம். ஹல்லேலூயா. பிசாசுக்கு சொந்தம் கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம இயேசுக்கு சொந்தம். சீல் நமக்கு போட்டிருக்கு. ஆமென். ஆனா அவங்க மார்க் போடும்போது நீ டிஸ்டிங்ஷன் நீ மறந்துட கூடாது. நீ பாவி, நீ ஒருபோதும் தேவனுடைய சொந்தம். உங்களுடைய பாவம் வந்து அன்பார்டனபிள் சிங், நீ ஒருபோதும் உள்ள வர முடியாது அப்படின்னு அந்த மார்க் போட்டு காலில் ஓட்ட போட்ட மாதிரி. அப்போ உலகத்துல கடைசியா பிசாசு செய்யறவன் எல்லாரையுமே வஞ்சித்து மிருகத்தை எல்லாரையுமே வணங்க செய்யலாம். 13,000 8,000 வெளிப்பட்டு என்ன வாசிக்கிறாங்க? இதை எல்லாரும் மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்வார்கள். எல்லாரும் மிருகத்தை வணங்குவார்கள். அவ்விதமான ஒரு சூழலை வந்து பிசாசு அங்கே கொண்டு வருவான். இதை கடைசி காலத்திலே நம்ம கொண்டு வருவான் என்று நாம் அறிந்திருக்கிறோம். காயினுடைய ரிலிஜன், அவனுடைய சிஸ்டம், அவங்கள பிளட் இல்லை, நம்முடைய பிளட் எதிர்க்கிறது, ஜீவனை குறிக்கிறது. ஆமென். கேயின் had religion, அவனுக்கு மனம் இருந்தது. But there was no blood in it. அதனால அதுல ரத்தம் இல்லை. நம்முடைய என்றால் இதன் வார்த்தையில செய்தியில இருக்கிற ஜீவன் இருக்கிறது. ஆமென். இப்பொழுது சாயின் புல்ல சத்தமுடைய கண்ட்ரோலாக மாறிவிட்டார். காயின் புல்ல சத்தம் ஆண்டவர் பூமியை சபித்து விட்டார். பூமியானது சபிக்கப்பட்டதாக மாறிவிட்டது. அந்த சாபத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். சாபத்திலிருந்து விடுதலை ஆகுனா கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஹல்லேலூயா. யோசேப்பு சிங்காசனத்துல இருக்கிறான். கர்த்தர் அவனுக்குள்ள விசேஷித்த ஆவி இருந்தது. கர்த்தர் அந்த எகிப்துல அந்த கர்ஸை நீக்கி பண்ண பொழுது நிறைய தானியம் வளர்ந்துச்சு. அதனால கர்த்தருக்கு முதன்மை ஸ்தானம் கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதான் அந்த நம்ம மேல இருக்கிற சாபத்தை நீக்கி பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆனா வேற மெத்தேட கண்டுபிடிச்சு இந்த சாபத்தை எப்படி மேற்கொள்வது? ஆபத்தினாலே சபிக்கப்படுது. காயின் சந்ததியார் என்ன பண்றாங்கன்னா சயின்ஸை கொண்டு வர, விஞ்ஞானத்தை கொண்டு வர. அதனால நிலம் வந்து சரியா பலன் கொடுக்கற யூரியாவை போடணும். அவங்க கீரையில கொண்டு யூரியா போட்டோம்னா அது பச்சை பச்சைன்னு இருக்கும், பார்க்க நீங்க அழகா இருக்கும். அந்த யூரியாவில் நடந்திருக்கும். அந்த யூரியா உடம்புல போய் அது உடம்புக்கு கேடை ஏற்படும். அதனால ஹைபிரிடா ஏற்படுத்தணும். அவங்க எல்லாம் மாடர்ன் லைஃப்ல ஹைபிரிடா கொண்டு வருது. இதை கோழி நமக்கு நிறைய தேவைப்படுது. எங்க ஃபங்க்ஷன் நடந்தா அந்த ஊர் எனக்கு ஒரு கோழி இருக்கு. எப்படி நம்ம நாட்டு பக்கத்துல போய் அந்த கோழி எல்லாம் பிடிக்கிறது? அதனால இந்த ப்ராய்லரை கொண்டு வரணும். இப்படி எல்லாத்திலையுமே ஹைபிரிட கொண்டது சயின்ஸ்னால அவன் அந்த உற்பத்தியை பெருக்கணும்னு நினைக்கிறான். கர்த்தர் ஆசீர்வதித்து உற்பத்தி வர வேண்டும். அந்த விஞ்ஞானத்தினாலே அந்த சாபத்தை மேற்கொள்ளுக்கு விஞ்ஞானத்தை அட்டாக் பண்ணும் பொழுது அதனால உலகம் இன்னைக்கு மாசுபடுது. உலகம் முழுசு மாசுபடுது. பூமியை தோண்டி எடுத்து நம்ம இந்த கருவியை ஏற்படுத்தலாம். யுத்த தளவாடங்களை ஏற்படுத்தலாம். கொல்லுவதற்கு ஆயுதங்களை ஏற்படுத்தலாம். மனுஷன் ஒவ்வொரு நாளும் கொல்லுவதற்கு தான் ஆயுதங்களை பூமியை தோண்டி எடுத்து இதை விஞ்ஞான ஆண்டவர் வந்து நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார். ஆனா சபிக்கப்படுறது. சாபத்தை எப்படி மேற்கொள்றது? அது போல கண்டுபிடிக்கலாம். சயின்ஸ் கண்டுபிடிங்க நாட்டை முன்னேற்றணும். கண்டுபிடிங்க விஞ்ஞானிகளே நீங்க உங்க மூளையை பயன்படுத்துங்க. அவன் மூளையை பயன்படுத்தி பல பொருட்களை கண்டுபிடித்து எலக்ட்ரானிக் பொருளை கண்டுபிடித்து கழிவுகளை எங்கொண்டு போடுறது மானிட்டரி யூடிஎஸ் இருந்தால் அந்த சிபி எல்லாமே நிறைய கிடக்குது. எல்லாம் கண்டுபிடிச்சு கழிவை எங்கொண்டு போடுறது, பிளாஸ்டிக் எங்கொண்டு போடுறது. இதோ கரண்ட் நிறைய வேணும். இதோ அணு மின் நிலையம் உண்டான அந்த அணு கழிவை எங்கொண்டு போடுறது, நிறைய உற்பத்தி பண்ணணும். இதெல்லாம் இண்டஸ்ட்ரியை கொண்டு வருகிறான். அந்த கழிவு தண்ணி எங்க போய் சேருது? அந்த புகை எங்க போகுது? பல அறிவினால் வந்து சாபத்தை மேற்கொள்வதற்கு சயின்ஸை மனுஷன் அடாப்ட் பண்ணுகிறான். காயின் அங்க சயின்ஸை அடாப்ட் பண்ணி உலகத்தை மாசுபடுத்திக்கிட்டான். இன்னைக்கு அது அதிக மாசுபட்டு அவன் ஏன் விஞ்ஞானம் இல்லை. ஹல்லேலூயா. விஞ்ஞான கருவியில் இருக்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த பூமி மேலே இருக்கிறது. ஆமென். பிளேக்ஸ் அங்கே இல்லை, வாதைகள் எல்லாமே எடுக்கப்பட்டு போகிறது. ஆண்டவர் இந்த பூமியை ரீக்ரியேட் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எந்த ராஜ்யத்தில் இருக்கிறோம்? disobedience அவனுக்கு மார்க்கிங்க கொண்டது. மார்க் என்ன செய்து செப்பரேட் பண்ணது. தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு அதை செப்பரேட் பண்ணி
செப்பரேஷனை கொண்டு. செப்பரேஷன் அர்த்தம் எட்டர்னல் செப்பரேஷன். டெத் மீன்ஸ் எட்டர்னல் செப்பரேஷன் ஃப்ரம் காட். அவனுடைய சோல் வந்து மரித்து போனது. அவன் எப்படி உண்டானா? இல்லீகல் யூனியன். சர்டன் பிளஸ் ஈவ். சர்டன் பிளஸ் ஈவ் ஈக்குவல் டு கேயின். அந்த ப்ராடக்ட் வந்து கேயின். ஹைபிரிட். அதே போல வார்த்தை வேர்ட் பிளஸ் உலகம், வேர்ட் பிளஸ் வேர்ல்டு, ஹைபிரிட் மெம்பர். பாவனை விசுவாசி. அந்த பாவனை விசுவாசியும் வார்த்தையும் விசுவாசிக்கும், உலகத்தையும் நேசிக்கும். ரெண்டு சேர்ந்துனா பாவனை விசுவாசி. முதல்ல பாஸ்டருக்கு பயம் வரும். பாஸ்டருக்கு பேர பயம் வரும். அவன் பாவம். சரி. ஹைபிரிட் மெம்பர், சர்ச் மெம்பர். காரியம் எப்படி உண்டாலும் அதே போல இன்னைக்கு உலகம் அப்படிதான் இருக்குது. சாதனைகள் அதிகமாக இருக்கிறது. வார்த்தையும் உண்டு, பைபிளும் படிப்பாங்க. இதோ பைபிளும் தெரியும். உலகத்தில் எல்லாம் உண்டு. பெந்தகோஸ்து பாஸ்டர் வீட்டில் எல்லாமே இருக்கும். அந்த பெந்தகோஸ்து சர்ச்சில் தான் எல்லாமே இருக்கும். பெந்தகோஸ்து சபை போல மாய்மாலமான சபை இல்லை. புரோட்டஸ்டன்ட் சபை கூட கொஞ்சம் பரவாயில்ல. பெந்தகோஸ்து சபையில் அதிக மாய்மாலம் உண்டு. ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு செய்தி அனுப்புகிறார். நான் பூமியை சங்காரத்தால் அடிப்பதற்கு முன்னதாக எலியாதீரின் செய்ய மட்டும் அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் எலியாதீர் அவன் வந்து நான் என்னென்றால் பிள்ளைகளுடைய கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறே. நான் எலியாதீரின் தேசிய மட்டும் அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிப்பதற்கு முன்னதாக. ஆங்கில பைபிள் அந்த சங்காரத்துக்கு கேர்ஸ் போட்டிருக்கு. கோபகலசத்தை ஊற்றுவதற்கு முன்னதாக, இந்த 7 கோபகலசத்தை ஊற்றுவதற்கு முன்னதாக நான் வந்து I sent Elijah the prophet. Hallelujah. Before the great and dreadful day of the Lord. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் முன்னாலே நான் அனுப்புகிறேன். Lest I curse with, let I speak the earth with curse. நான் பூமியை சங்காரத்தால் அடிக்காத படிக்கு எலியாதீர் தேசிய அனுப்புகிறேன். Hallelujah. அவன் பிதாக்களை வந்து பிதாக்களை இருந்து பிள்ளைகளை இருந்து அவனுடைய பிதாக்களுக்கு திருப்புவான். அவர் எலியாதீர் தேசிய அனுப்பியிருக்கிறார். எத்தனை விசுவாசி? அதுல எப்படி இதுல எப்படி? அதெல்லாம் எதுக்கு? யானையை பார்த்தா வால் கட்டி இருக்குது, அது கால் பிடிக்கிட்டு அவன் தூண் மாதிரி இருக்குதுவா. அவன் வாயை வாழை பிடிச்சி பார்த்துட்டு அது வந்து கயிறு மாதிரி இருக்கு யானை. இப்படி இருந்தா நம்ம செய்து விடுவாங்க. அது எப்படி இது எப்படிங்கிறாங்க? பூமியை ஆளுநர் சங்காரத்தால் அடிக்க முடியாது, எலியாதீர் அனுப்பியிருக்கிறாரு. அது நமக்கு ரிடாக்ஷன் கொண்டு வருது. ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு வந்து ஆதி பெந்தகோஸ்து விசுவாசம் திருப்பப்படுவாங்க தானே அர்த்தம். எங்க சிலர் தேவையில்லாதெல்லாம் நிறைய பேர் போன் பண்ணி கேட்பாங்க. நம்ம சபை சார் கிடையாது, வேற சபை சார். அது மேட்டர் என்ன? முழு யானையும் தடையை பார்க்கணும். யானை எப்படி இருக்கணும்? ஏதாவது ஒரு குருடா போய் தடையை பார்த்துக்கிட்டு இது எது இருக்கு அதுன்னு அர்த்தம் கேட்டா செய்ய வேண்டிய காரியத்தை விட்டுட்டு செய்ய தகாத காரியத்தை நம்ம மெசேஜ்ல இருக்க நித்திய நீதிமான்கள் செய்வார். அவங்க நித்திய நீதிமான்கள். தோசை கருகி போச்சுன்னா சாப்பிட முடியாது. அதே போல தோசை ரொம்ப கருகி போகுது. கர்த்தர் எலியாதீர் அனுப்பியிருக்கிறார். அது மெசேஜ் அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. வெளிப்பாட்டையாளர் கொடுத்திருக்கிறார். அவன் அதை ரிஜெக்ட் பண்ணும் பொழுது கர்ஸ் வரும். நான் பூமியை சங்காரத்தால் அடிப்பதற்கு முன்னதாக lest I speak the earth with the curse அப்படின்னு இருக்குது. கோபகலசங்கள் ஊற்ற 7 கோபகலசங்கள் ஊற்றப்படுவதற்கு முன்னதாக நான் வந்து என்ன செய்தால் before judgment I sent Elijah. Hallelujah. ஆண்டவர் எலியா அனுப்பியிருக்கிறார். 7 verse வந்து curse போடுறது. இதோ ஆண்டவர் இன்னைக்கு அனுப்பியிருக்கிறார். ஆமென். மனுஷன் சயின்ஸ்னால அந்த curse மேற்கொள்ள பார்க்கிறான். அது இன்னும் அதிக அழிவை தான் ஏற்படுத்துது. அதிக மாசுபட்டு போகிறது. உலகம் அதிக கேட்டுல போய் கொண்டிருக்கிறது. ஆசிட் ரெயின் விழுது. மழை பெய்வதற்காக அமில மழை பெய்யுது. என்னது? உலகம் எல்லாத்தையும் மாசுபடுத்தி விட்டான் விஞ்ஞானத்தினால. எதுக்காக விஞ்ஞானம் கண்டுபிடிக்கிறான்? ஆண்டவர் சபிச்சிருக்கிறாரு. ஆதாமின் தான் சொல்லியிருக்கிறார். தாய் நிமித்தமா இன்னும் மறுபடியும் சபிச்சிருக்கிறார். இன்னும் எல்லாரும் பாவம் செஞ்சு அதிக சாபம் வந்துட்டு இந்த சாபத்தை மேற்கொள்வதற்காக விஞ்ஞான கருவிகளை கண்டுபிடிச்சிருக்கிறான். அவன் தேவனோடு கூட வார்த்தையோடு கூட போராடுகிறான். வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அதை எப்படி ஜெயிப்பது? அதான் விஞ்ஞானம், அதான் சயின்ஸ். அவன் பார்க்கிறார், நீ சயின்ஸ்னால நீ என்னுடைய சாபத்தை மேற்கொள்ள போறியா? நீ உன் சயின்ஸ்னாலே அறிவினாலே இந்த பூமியை நீ அதிகமா கெடுத்துக்கோ. நீ உலகம் சதிக்கப்படுற மரங்களை வெட்டுகிறதுனால இதனால வெயில் அதிகமா வருது. அவனுடைய விஞ்ஞானத்துல மரங்களை வெட்டி வெட்டி பில்லி
இல்லையா? எல்லாம் தேவன் உண்டாக்கின சிருஷ்டிப்பு. தேவனுடைய சிருஷ்டிப்பு எல்லாம் அவருக்கு சொந்தமான பொருள். அவருக்கு சொந்தமான பொருளை அவன் கொள்ளையாடுவதனாலே மனுஷனோட இயற்கையை கொள்ளையாடுகிறான். தேவன் உண்டாக்கின சிருஷ்டிப்பை அவன் தாறுமாறாக்கிறான். விஞ்ஞானத்தினாலே கெடுப்பதனால என்ன ஏற்படுகிறது? பூமி சபிக்கப்பட்டதாக ஜட்ஜ்மெண்ட் அதுக்கு வருகிறது. வந்தது, ரத்தம் சிந்தப்பட்டது. முதலாவது ரத்தம் காயினுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. இந்த பூமி காயினுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த பூமி அந்த சதித்தார். இதை புத்தகத்தவனாகி ஆபேல் ரத்தம் சிந்த காயின் ஆபேலை கொலை செய்தான். அந்த ஆபேலுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த ரத்தத்தை பூமியால் தன் வாயை திறந்து அது எடுத்துக்கொள்ளப்படினாலே இந்த பூமி சபிக்கும். இன்னைக்கு எவ்வளவு ரத்தம் சிந்தப்படும், இது எவ்வளவு ரத்தம் சிந்தப்பட போகிறது? முதலாவது என்ன யுத்தம் வந்தது? ரிலிஜியஸ் கான்ஃபரன்டேஷன், மத சம்பந்தமான மோதல். முதலாவது ரத்தம் எதனால சிந்தப்படுது? ரிலிஜியஸ் கான்ஃபரன்டேஷன். உங்களுடைய ஆண்டவர் இருக்கிற என்னுடைய ஆண்டவர் ஏற்றுக்கொள்றார், உங்களுடைய வர்ஷிப் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய வர்ஷிப் இல்லை. ரிலிஜியஸ் கான்ஃபரன்டேஷன். இன்னைக்கு உலகத்துல பெரிய ரத்தம் சிந்தது எது? மத சம்பந்தமான மோதல். அந்த தீவிரவாதிகள் ஏன் கொள்றாங்க? மத சம்பந்தமான ஷியா அண்ட் சன்னி முஸ்லிம். இங்க என்றால் ஹிந்துயிசம் முஸ்லிமுக்கும் கிறிஸ்டியானிட்டி விரோதமாக இருக்கிறது. மோதல்கள் ஏன் தீவிரவாதிகள் வந்திருக்கிறாங்க? பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மத சம்பந்தமான காரியங்கள். உலகத்தில் அதிக ரத்தம் சிந்தப்படும் மத சம்பந்தமான காரியம். கடைசியா அதிகமான ரத்தம். அந்த தூதன் தன் அறிவாளை நீட்டி பூமி திராட்சைப்பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாகினின்னு பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்துக்கு பிறகு இருக்கிற ஆலையிலே அது விதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1200 சாதி தூரம் ரத்தம் புறப்பட்டு குதிரையின் கடிவாளம் மட்டும் பெருகி வந்தது. 19 வாசகம். பூமி திராட்சைப்பழங்களை அறுத்து, திராட்சைப்பழம் தான் பாவம், பாவிகள். அந்த தேவ கோபாகிகள் கொண்ட பாவிகள் திராட்சைப்பழங்களுக்கு நம்ம வீச்சு அவங்க திராட்சை பழங்கள் அடுத்து தேவனுடைய கோபாகினின் ஆலையில போடும் பொழுது அதில் விதிக்கப்படும் பொழுது ரத்தம் 1260 சாதினா பாருங்க. 1200 சாதினா பரலான்னு அர்த்தம். 1200 எட்ட கொண்டு பகுதினா 200 மைல் தூரத்துக்கு ரத்தம் புறப்பட்டு போகிறது. குதிரை எவ்வளவு உயரமா இருக்கும்? அதனுடைய கடிவாளம் வரைக்கும் தெரிய வந்ததுன்னா எவ்வளவு ரத்தம் ஆறாகும். இது முதல்ல ஒரு ரத்தம் சிந்தப்பட்டது, ஆபேல் ரத்தம். கடைசியா அவ்வளவு தூரம் பைபிள் எழுதுறது நிறைய போடல. 1200 மைலுக்கு ரத்தம் அது கொஞ்சம் போகல, கழுதைகள் கடிவாளம் வரைக்கும் தெரியும். வெளிப்படுத்த விஷயத்துல எல்லா காரியங்களும் நிறைவேற விசுவாசிக்கிறோம். ரிலிஜியஸ் கான்ஃபரன்டேஷன், மத சம்பந்தமான மோதல், அதுலதான் கடைசியில முடியும். என்னதென்றால் ரிஜெக்ஷன் ஆஃப் வேர்ட், வார்த்தையை புறக்கணிப்பது. வார்த்தையை புறக்கணிப்பது நிமித்தமாக அந்த ரத்தம் சிந்தப்பட்டது. காயின் பொல்லாங்கனால் உண்டாயிருக்கு, தன் சகோதரை கொலை செய்தான். ஏனென்றால் அவனுடைய கிரிகள் அநீதி உள்ளவர்கள், இவனுடைய கிரிகள் நீதி உள்ளவனாக இருந்ததுனால தானே. ஏன் அவனை கொலை செய்தான்? உன்னுடைய வார்த்தை படிக்கல. இவனுடைய கிரிகள் நீதி உள்ளவர்களும் அவனுடைய கிரிகள் அநீதி உள்ளதா இருக்கு. இது ரைட் வர்ஷிப், அது ராங் வர்ஷிப். இவன் நீதி மாறாக்கப்படுறா, அவன் நீதி மாறாக்கப்படல. இதுதான் இந்த வர்ஷிப்ல ரெண்டு நீதி மாறாக்கப்படுறா. ஹல்லேலூயா. ரெவலேஷன் அக்செப்ட் பண்ணி இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவங்க ரெவலேஷன் அக்செப்ட் பண்ணல. ஆனா டீசன்ட் பீப்புள், ரொம்ப நல்ல பீப்புள். நம்மளை விட சில நேரங்கள்ல அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்கலாம். ஆனாலும் அவங்க காயின் வர்ஷிப்ஸ்கிறார். சீன் லயன் இருக்கும், அவன் வாசப்படி படிச்சு வேற ஆயிட்டு எல்லாம் தெரிஞ்சாலும் இயேசு கிறிஸ்து பிலாத்துக்குனால இருக்கிறார். பிலாத்து நான் நிற்கும் பொழுது நியாயசனத்தில் உட்காரப்படும் மனைவி ஒரு மாடி கொடுக்கிறார். மத்திய 27,19 வாசிக்கிறார். அவன் நியாயசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவருடைய மனைவி அடுத்து ஆளப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவன் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னான். அவன் நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவன் நிமித்தம் சொப்பனத்தில் பாடம். நம்ம நியாயசனம் இருக்கும்போது யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஜட்ஜி சீட்ல உட்கார்ந்து போது யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவனால அந்த கிளாடிஸ், அவனுடைய மனைவி கிளாடிஸ் இருக்கு.
இதோ ஒரு போச்சேவன்ல இந்த நியூஸ் சீக்கிரமா கொண்டு கொடுது. ஒரு கடிதத்தில் எழுதி கொடுக்குறான். வேகமா வந்து இதோ கபத்தா என்ற இடத்துல நியாயசபை இருக்கும் பொழுது அங்கே நியாயசபை நடந்து கொண்டிருக்கிறது. ஜீசஸ் கிரைஸ்ட் வானத்தை பூமி உண்டாக்கிய சர்வவல்ல தேவனாய் கர்த்தர், ஹல்லேலூயா, நம்முடைய ரெடீமர், நம்முடைய மீட்பர், ஹல்லேலூயா, சிருஷ்டிகர்த்தர் அவங்க முன்னால கை கட்டப்பட்டு கொண்டு நிற்கிறார். பரிதாபமான நல்லுக்கம். அப்படி அவன் முன்னால் நிற்கும் பொழுது அவனுடைய மனைவி சொப்பனம் கண்டார். அந்த நீதிமான் ஒரு தீமை அவருடைய சிறுவ காட்சி ஏற்கனவே பார்த்து விட்டார். அவர் வானத்தை பூமி உண்டாக்கிய சர்வவல்ல தேவனாய் கர்த்தர், ஹல்லேலூயா, அவர் சர்வலோகத்தின் நியாயாதிபதி, ஹல்லேலூயா, அவர் முன்னால் நிற்கும் பொழுது நீ அந்த நீதிமானுக்கு ஒன்றும் செய்யாதீங்க சொல்லும் பொழுது அது ஒரு வாணி கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்து அவங்க முன்னால் நிற்கிறார். Look upon the face of the earth, that it was God Almighty, சர்வவல்ல தேவன், bound there, standing there. இது அவங்க முன்னால் நிற்கும் பொழுது என்ன செஞ்சிருக்கணும்? அவரை ஏற்றுக்கொண்டிருக்கணும். ஹல்லேலூயா, அவர் பட்சத்துல பேசியிருக்கணும். அந்த நீதிமானுக்கு ஒண்ணு செய்யாதீங்கன்னு மனைவி சொன்னத வார்த்தையை அப்படியே சொல்லியிருக்கணும். அவன் என்ன செய்தான் என்றால் அவன் ஏரோதுக்கு அனுப்புறான். ஏரோதும் திரும்பி வந்தார். இனி இது கையை கழுவினான். வேற ஒருத்தர் அவங்க நீங்க அங்க போங்க, எனக்கு இது சம்பந்தம் இல்லை, நீங்க அவங்கள்ட்ட இந்த நியாயத்தை விசாரிக்க. ஏரோதுக்கு தள்ளி மறுபடியும் அவன் மடியில வருது. வார்த்தையை ரிஜெக்ட் பண்றான். வார்த்தையை மறுபடியும் அவன் வருது. நீ ஒன்னு ஏற்றுக்கொள்றியா அல்லது ரிஜெக்ட் பண்ண? அவன் ஒரு இமேஜ பார்க்கிறான். நான் ஒரு கவர்னர், ரோமாபுரியால அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கான், சீசரால் அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறான். அவன் ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறான். அவனுடைய இமேஜை எப்படி கெடுத்துக் கொள்ள முடியும்? அவனுடைய பொசிஷனை பார்க்கிறான். எப்படி இந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்படின்னா நம்முடைய இமேஜ் என்ன ஆச்சு? ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க? நம்முடைய பதவி என்ன ஆச்சு? எல்லாமே போயிருந்தேன் என்று அவன் யோசிக்கிறான். அவனுக்கு ஒரு மென்டல் ஒரு பேட்சில் அங்கே ஏற்படுகிறது. அங்கே மென்டல் பேட்சில் ஏற்பட்டு என்ன செய்யறாங்க என்றால் நம்முடைய இமேஜை நம்ம கெடுத்துக் கொள்ளக்கூடாது, நம்முடைய சாதனை நம்ம கெடுத்துக்கூடாது, நம்முடைய டிக்னிட்டியை நம்ம கெடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த ஜீசஸ் கிரைஸ்டோட சேர்ந்தா நம்மளுடைய டிக்னிட்டி என்ன ஆச்சு? அதனால என்ன செய்யலாம்? ஒரு உபாய தந்திரத்தை செய்கிறார். தண்ணீரை கொண்டு வாங்க, கையை கழுவி என்று கேட்டார். இந்த இவர் வந்து குற்றமற்றவர், இவருடைய ரத்தப்படிக்கு நான் பார்க்கிறேன் நல்லா என்று சொல்லி சொல்லும் பொழுது அவளை எங்கள் நேரங்கள் பிள்ளைகள் மேல சுமார் கலந்து சொல்லுகிறார். 24-25 நம்ம வாசிக்கிறோம். ஏதோ என்ன செய்யறாங்க? அவன் வந்து தன் கையை விட்டு அப்புறப்படுத்த பார்க்கிறான். அந்த பெண்ணா என்ன செய்வார்கள்? இவன் என்ன சொல்கிறார்? நீ கருதின்றாரு, நீ உன் இருதயத்துல கையில் உன் கையில இருக்க ரத்தப்படியை நீ விட்டுட்டு உன் இருதயத்துல ஏத்துக்கங்கிற. உன் கையில ஆண்டு வந்திருக்கிறார், இப்போ உன் ஹார்ட்ல ஏத்துக்க. ஹார்ட்ல ஏற்றுக்கூடாதபடி அவன் கையை கழுவினா என்ன ஏற்பட்டது? அவனுக்கு வந்து தீர்ந்து அவனுக்கு ரொம்ப மன போராட்டம் ஏற்பட்டது. மனப்போராட்டம். அந்த நீதிமான வந்து நான் அந்த சிறுவையில் அதை ஒப்புப்பட்டுட்டேன். என் மனைவி சொப்பனத்தினால அவன் சொன்னார். ஆண்டவர் சொப்பனத்திலுமாக அவளோடு பேசினார். அந்த ஜட்ஜ்மெண்ட் சீட்ல இருக்கும் பொழுது வந்து அவள் வந்து அவர் சொன்னாங்க அவசரமான செய்தி. நீர் அந்த கிரேட்டஸ்ட் மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க. அந்த மிஸ்டேக் பண்ணா அன்பார்டனபிள் சின், டெத், எட்டர்னல் செப்பரேஷன் ஃப்ரம் காட். இதை அது வந்து அவர் காட் மட்டும்னால வந்திருக்கிறார். சாதாரண ஆள் அல்ல, இயேசு அல்ல. இது நசரேனா இயேசு அல்ல, அல்மைட்டி காட். ஹல்லேலூயா என்று அவர் சொல்லும் பொழுது என்ன ஒரு அவன் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டான். பார்த்துக்கலாம். கடைசி அவனுடைய டிசிஷன் என்ன? அந்த யூதர் கையில் அந்த அவன் மைண்ட்ல அப்படியே வந்து நாளுக்கு நாள் அந்த மைண்ட்ல வந்து அதிகமாக சிந்திக்க ஆரம்பிச்சான். அவனுடைய மனச்சாட்சியில வந்து குத்தப்பட்டது. அவனுடைய இன்சானிட்டி ஆயிட்டான், பைத்தியம் பிடிச்சு. அவனுடைய பைத்தியம் அவனுக்கு அந்த இன்சானிட்டி வந்து என்ன செய்வான் என்றால் அவன் வந்து சுவிட்சர்லாந்துல என்ன செய்தால் அந்த ஒரு கடல்ல போய் இருந்தான், மூழ்கி அவன் செத்து போயிட்டான். அவனுக்கு அதுல இருந்து நிம்மதி ஏற்படலை. அதுல இருந்து அவனுக்கு மென்டல் வார் ஏற்பட்டது. இதை என்றால் நான் ஒரு ராங் டிசிஷன் பண்ணிட்டேன், என்னுடைய பதவியை நான் தவறா பிரயோஜனப்படுத்திக்கிட்டேன், என்னுடைய அதிகாரத்தை தவறா பிரயோஜனப்படுத்திக்கிட்டேன். பாவம் வாசற்படியில் படுத்துது. நீ நன்மை செய்தால் உனக்கு நேர்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்து கிடக்கும். பாவம் உனக்கு நீங்காது. அது எப்பவும் அந்த வாசப்படி ஏதோ பிலாத்து விட்டு அது நீங்கல. அவன் கையை கழுவி தேவர்கிட்ட கொண்டு போய் அனுப்பி நீங்கல, மறுபடியும் வந்தது கையை கழுவியும். இதோ இயேசு கிறிஸ்து மரித்து வீட்டு விட்டார். ஆனா அவனுக்கு அந்த மென்டல் போராட்டம் ஏற்பட்டு மூளை குழம்பி பைத்தியக்காரனாக மாறி சுசைட் பண்ணி கொண்டார். ராங் டிசிஷன். இதை பாத்தீங்களா? இந்த மாதிரி